எத்தனை வருது பார்ப்போம். ஓகே, நிறைய பக்கம் வந்துச்சுன்னா நம்ம ஃபாஸ்டா பக்காவா போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் சோசியலி டிஸ்அட்வான்டேஜ் குரூப், இதோட டாபிக் இதுதான். சோ ட்ரைபல் ஸ்கெடியூல் மார்ஜினலைஸ் குரூப்பை பத்தி பேசிருப்பாங்க. சோ என்னென்ன குரூப்லாம் இருக்கு? எஸ்சி, எஸ்டி, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், ரிலீஜியஸா மைனாரிட்டி, முஸ்லீம், கிறிஸ்டியன் சொல்லுவாங்க. விமன் அண்ட் கேர்ள் சில்ட்ரனுக்குன்னு ஒரு டார்கெட் குரூப்பா டிவைட் பண்ணிருக்காங்க. சோ இந்த குரூப்புக்கெல்லாம் ஒரு ரிசர்வேஷன் கொடுக்கறது. மைக்ரண்ட் சில்ட்ரனுக்கு, மைக்ரண்ட்னா இந்த ஒரு நாடு விட்டு ஒரு இடத்துக்கு இருக்கிறது, அவங்க எல்லாம் வருவாங்க. அர்பன் புவர், ஸ்லம்ல உள்ளவங்க, சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட், இவங்களுக்காகவும் சேர்த்து கொடுக்கறது தான் இந்த எஜுகேஷன் ஆஃப் சோசியலி டிஸ்அட்வான்டேஜ் குரூப். ஓகேங்களா? கண்டிப்பா ஷேர் பண்ணிடுவேன் ஸ்ரீஜி அவங்களுக்கு. பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுவேன், கண்டிப்பா பண்ணுவேன். பழைய உங்களுக்கு எல்லா பிடிஎஃப்மே வந்துடும். வரலன்னா குரூப்ல போட்டு விடுங்க, மறந்துருக்கலாம், அவ்வளவுதான். வராம தராம இருக்க மாட்டோம். ஸ்பெஷல் அண்ட் டைவர்ஸ் நீட் ஆஃப் லேர்னர்னு ஒரு கான்செப்ட். சோ என்னென்ன டைவர்ஸ் வேறுபட்ட லேர்னர்ஸ் இருக்காங்க. யாரெல்லாம் பாத்தீங்கன்னா பிசிக்கல் டிசபிலிட்டி இருக்காங்க, காது கேட்காம, பார்வை இல்லாம, ஆர்த்தோ எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், ஹியரிங் ப்ராப்ளம் இதா இருக்கும். இன்டெலெக்சுவல்ங்கிறது அறிவு சம்பந்தமான, அவங்களுக்கு ஈஸியா புரியாது அந்த மாதிரி. லேர்னிங் டிசபிலிட்டில என்னெல்லாம் இருக்குன்னா டிஸ்லெக்சியா, டிஸ்கிராபியா, டிஸ்கால்குலியான் இருக்கு. சோ ரீடிங் கஷ்டமா இருக்கும், கிராஃபியானா எழுத கஷ்டமா இருக்கும், கால்குலியானா மேக்ஸ் கஷ்டமா இருக்கும். சோ இதெல்லாம் டிசபிலிட்டி. எமோஷனல், அவங்களுக்கு ஒரு பயம், பதட்டம், டிப்ரெஷன்ல எமோஷனலா அவங்களுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கும். சோ இதெல்லாம் டீச்சர் தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு எப்படிப்பட்டதை கொடுக்கலாம், என்ன மாதிரி கொடுத்து சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கறத கண்டுபிடிப்பாங்க. எஸ், அக்ரெசிவாவா சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. கிஃப்டட் அண்ட் டேலண்டட், அவங்களுக்கு ஒரு ஐக்கியூ லெவல் அதிகமா இருக்கும். அந்த ஏஜ் லிமிட்டுக்குன்னு ஒரு கரிக்குலம் வச்சிருப்பாங்க. அதை விட பியாண்டா இருக்கும்போது அவங்களையும் நீங்க என்ன பண்ணணும், வளர்த்து விடுற மாதிரி வேலை பார்க்கணும். அதுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். லிங்குவிஸ்டிக், சோ வேற வேற வீட்டுல வேற லாங்குவேஜ் பேசுவாங்க, இங்க வந்து வேறன்னு அந்த லாங்குவேஜ் இஷ்யூ இருக்கும். அதெல்லாம் லிங்குவிஸ்டிக்ங்கிற பேர்ல வரும். கல்ச்சரல் அண்ட் சோசியல், சோ அவங்க ஒரு வறுமை கோடு கீழேயோ, ரூரலாவோ, ட்ரைபலாவோ இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த டிஸ்கிரிமினேஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கும், அது ஒரு பிரச்சனை. எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ், புவரா இருப்பாங்க, புக் வாங்குறது, டிரான்ஸ்போர்டேஷன் வசதி இருக்காது. சில்ட்ரன் இன் கான்ஃபிளிக் ஜோன் ஆர் மைக்ரண்ட், சோ மூவ் ஆகி வந்தவங்க, வார் மூலமாவோ, இந்த இலங்கையில இருந்து நிறைய பேர் வராங்க. சோ அவங்களுக்கு அவங்களோட ட்ராமா, அவங்களோட வாழ்க்கையில சில சுச்சுவேஷன் அவங்களை பாதிச்சிருக்கும், அது இங்க உங்களுக்கு பாதிப்பு உண்டாக்கலாம். சோ இந்த மாதிரி வேறுபட்ட டைப் ஆஃப் லேர்னர் இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் ஒரே பார்ட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு பேர் தான் என்னது, அந்த எஜுகேஷனுக்கு பேர் என்னது? என்னாச்சு? சூப்பர் சார் மேம். இன்க்ளூசிவ் எஜுகேஷன், எல்லா வேறுபட்ட லேர்னருக்கும் உள்ள கொண்டு வரணும்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷன். சோ அதுக்கு சில பிரின்சிபல் யூஸ் பண்றாங்க. டிஃபரன்சியேட்டட் லேர்னிங்னு சொல்லிட்டு. சோ பேசிக் லெவல், ஸ்டாண்டர்ட் லெவல், அட்வான்ஸ் லெவல்னு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்குறது. நீங்க இங்கிலீஷ் எல்லாம் படிக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 3 லெவல் வச்சிருப்பாங்க, டெஸ்ட் வச்சு எடுத்துப்பாங்க. சோ நீங்க எந்த வயசுல இங்க அப்ரோப்ரியேட் கிடையாது, உங்களுக்கு வந்து 3 லெவலா வச்சு பண்றது. இது வந்து டிஃபரன்சியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. லேர்னர் சென்டர் பெடகாகி, லேர்னர்ட்ட ஒன்னு எடுத்து, ஓகே இவங்களுக்கு இதான் இன்ட்ரெஸ்ட், இவங்களுக்கு ஏத்தாப்புல ஒரு கரிக்குலமா தனியா ஃபார்ம் பண்ணி கொடுத்து நீங்க படிப்பை சொல்லி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பிளெக்சிபிலிட்டி இன் டீச்சிங் ஸ்டைல், அவங்களுக்கு ஒருவேளை விஷுவலா சொன்னா பிடிக்கும்னா நீங்க டீச்சிங் ஸ்டைல் அப்படி மாத்துக்கணும். இல்ல குரூப் டிஸ்கஷன் பிடிக்குமா, எது உங்களுக்கு ஈஸியா புரியுதோ அந்த மாதிரி. உங்க எல்லாத்துக்கும் ரேபிட் ரிவிஷன் பிடிக்கும், அந்த மாதிரி நாங்க மாத்திக்கிட்டோம்ல, அதுதான் மல்டிலிங்குவல் அண்ட் கல்ச்சரலி ரெஸ்பான்சிவ் டீச்சிங். சோ ஒரே லாங்குவேஜ் இங்கிலீஷ்லயே கொண்டு போறதுக்கு பதிலா கொஞ்சம் தமிழ், அவங்களுக்கு புரியுற மாதிரி அவங்க மதர் டங் எல்லாம் உள்ள இன்க்ளூட் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் படிக்க ஈஸியா இருக்கும். யூடிஎல், யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங். சோ இந்த இது வந்து என்னன்னா, இதுல சில விஷயங்கள் இருக்கு. மல்டிபிள் மீன்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட், ரெப்ரசன்டேஷன், எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. அதாவது மல்டிபிள் வேல அவங்களை என்கேஜ் பண்ணும், அந்த அந்த அவுட்புட்டை நிறைய வேலை ரெப்ரசென்ட் பண்ணணும், ஃபைனலி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. சோ வீடியோ மூலமா, டெக்ஸ்ட் மூலமா, ஆடியோ மூலமா உங்களுக்கு அந்த லேர்னிங்கை எல்லா விதமா கொண்டு போறது இந்த யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங். அதை பத்தி நிறைய பின்னாடி பார்க்கலாம். சோ என்னன்னா, உங்ககிட்ட இந்த இதுல என்ன கேட்டகரி பீப்புள் இருக்காங்களோ அவங்களுக்கு இதுல என்ன முறையை எடுத்தா அவங்களுக்கு படிப்பு சீக்கிரமா வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு டீச்சரா நீங்க பண்ணணும். அதுக்காக தான் சைக்காலஜி படிக்கிறோம். சோ இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி எல்லாரும் ஒரே இடத்துல இருப்பாங்க, எல்லாத்துக்கும் மெயின் ஸ்ட்ரீம் கிளாஸ் ரூம் தான். ஆனா அதே கரிக்குலம் தான் இருக்கும், அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபார்மேட்டை மாத்தி அவங்களுக்கு ஏத்தாப்புல எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரணும். ஓகேங்களா? சோ ஈக்குவலா எல்லாத்துக்கும் கொடுக்கணும். கொலாபரேட்டிவ் டீச்சிங் இருக்கணும். கொலாபரேட்டிவ்னா நிறைய டீம் ஒர்க், டீச்சர்ஸ்குள்ள டீம் ஒர்க், 2-3 பேர் சேர்ந்து மிக்ஸா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது. ஜீரோ ரிஜெக்ஷன். இன்க்ளூசிவ்னா ஒரு ஒரு குழந்தை இவங்களை வந்து எங்க ஸ்கூல்ல சேர்த்துக்க முடியாது, இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இப்படி ஒருத்தரையுமே சொல்லாம எல்லாத்தையும் கொண்டு வரணும். முக்கியமா இந்த ஆர்டிசம் வேணுமோ உங்களால ஒரு ஒரு ஸ்கூலுக்குள்ள கொண்டு வர்றது கஷ்டமா இருக்கலாம். மத்தபடி இந்த ஹைப்பர் ஆக்டிவ் ஸ்டூடெண்ட், ஏடிஹெச்டி, இன்னொன்னு கூட பார்த்தோம், மறந்துட்டேன். சோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் எல்லாம் நீங்க வந்து கிளாஸ் ரூம்ல வச்சிருக்கலாம். அதெல்லாம் நிறைய ஸ்கூல் வந்து இது பண்றது இல்ல, குழந்தை படிக்க மாட்டேங்குது, டிஸ்லெக்சியா இருக்கு, படிக்க மாட்டேங்குது. நல்லா படிக்கிற பிள்ளையே படிக்க வைக்கிறது கான்செப்டே இல்ல. வராத பிள்ளைக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறீங்களா, அதான் எஸ் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்னு இருக்குல்ல, அதுதான் இங்க முக்கியம்.
இண்டிவிஜுவலைஸ்ட் எஜுகேஷன் பிளான், ஐஇபின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. ஐஇபின்னா இண்டிவிஜுவலைஸ், ஒவ்வொருத்தருக்கும் தனியா இந்தந்த ஸ்பெசிபிக் நீட் இவங்களுக்கு தேவைப்படுது, இவங்களுக்கு ஏத்தாப்புல நீங்க கரிக்குலம் டெவலப் பண்றீங்கன்னா அது ஐஇபி பிளான்னு சொல்லுவாங்க. இண்டிவிஜுவலிஸ்டிக் இண்டிவிஜுவலைஸ்ட் எஜுகேஷன் பிளான். வேல்யூவிங் டைவர்சிட்டி. இப்படிதான் வேற்றுமையா இருப்பாங்க. நம்ம தான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து ஒண்ணா கொண்டு வரணுங்கிற விஷயத்த நீங்க வேல்யூ பண்ண ஆரம்பிச்சாதான் அந்த டிஃபரன்ஸ பாராட்டுவீங்க. இல்லன்னா அது என்னப்பா இப்படி இருக்காங்க, இந்த குழந்தை இப்படி இருக்குங்கிற பேச்சு இருக்குல்ல. என் குழந்தை அது அப்படி நான் பார்த்துப்பேன் அப்படின்னு நம்ம நம்ம குழந்தைய சொல்ற மாதிரி ஒரு டீச்சர் உள்ள ஒரு வருஷம் ஒரு கிளாஸ்க்கு டீச்சரா இருந்தாங்கன்னா சொல்லிடுவாங்க. அது என் பிள்ளை என்ன பண்ணாலும் நான் தான். வெளியே விட்டு கொடுக்க மாட்டாங்க. கிளாஸ்ல போய் ஒஸ்ட் பேட்ச் ஐ மெட் எவர்ன்னுவாங்க. ஓகேங்களா? ஆனா வெளிய வந்து இந்த மாதிரி பிள்ளைங்கள பார்க்கவே முடியாதுன்னு பெருமையா பேசுவீங்க. நீங்க தான் பேசுவீங்க. வேற யாரும் சொல்றது? நீங்க தான். எஸ். ஆனா அவங்க கிட்டயும் அவங்கள வந்து கொஞ்சம் பெருமையா பேசுங்க. எல்லாருக்கும் டிமோட்டிவேஷன் பிடிக்காது. நீ இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொன்னா சில பேர் தான் சரிப்பட்டு வருவேனான்னு ஏன்னு காமிப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆமா நான் எனக்கெல்லாம் அது வராது. நம்ம இப்படி திட்டு வாங்கிட்டே உட்காந்துக்கலாம். சோ உங்களுக்கு தான் தெரியணும். எப்படி பேசுனா எத்தன பேருக்கு பிடிக்குதோ அப்படி மாத்தி மாத்தி அவங்களுக்கு ஏத்தாப்புல நீங்க பேசிக்கணும். இதுதான் அடாப்டிவ் லேர்னிங்னு சொல்லுவாங்க. நீங்க டீச்சிங்க அப்படி கொண்டு போகணுங்களா? சோ லேர்னர்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்க? சில்ட்ரனுக்கு டிசபிலிட்டி இருக்க லேர்னர் அந்த கிளாஸ்ல இருக்கலாம். ஃபார்மல் எக்கனாமிக்கலி வீக்கலா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அங்க இருக்கலாம். இந்த மாதிரி கல்ச்சரல் மைனாரிட்டி, லிங்குவிஸ்டிக் ப்ராப்ளம், லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கவங்க இருக்கலாம். அப்புறம் ட்ரைபல், டிசபிள் இது அங்க எல்லாரும் சேர்ந்ததுதான் டைவர்ஸ் லேர்னர். இவங்களுக்காக கொண்டு வந்தது தான் இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ங்கிறது. யூடிஎல்னு பார்த்தோம்ல, யுனிவர்சல் டிசைன் ஆஃப் லேர்னிங். இது என்னன்னா இன்க்ளூசிவ்ல உள்ளதுதான். பிளெக்சிபிலிட்டி எஜுகேஷன்ல ஒரு கரிக்குலம்ல ஒரு பிளெக்சிபிலிட்டி கொண்டு வந்திருக்காங்க. இவங்க என்னன்னா சோ ஃபர்ஸ்ட் வந்து மல்டிபிள் மீன்ஸ் ஆஃப் பிரசன்டேஷன்ங்கிறது உங்களோட கண்டென்ட்டா மல்டிபிள் வேல வீடியோல, ஆடியோல, டெக்ஸ்ட்ல இந்த மாதிரி எல்லா வேலையும் காமிக்கிறது. மல்டிபிள் மீன் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன். சோ வந்து உங்களோட வேற வேற எக்ஸ்பிரஷன் நீங்க எப்படி காமிக்கிறீங்க, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறது, ஹேண்ட்ஸ் ஆன் பண்றாங்கல்ல, இதெல்லாம் வந்து ஆக்ஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன்ல வரும். என்கேஜ்மெண்ட், ஸ்டூடெண்ட மோட்டிவேட் பண்றது வேற என்னென்ன ஆக்டிவிட்டி கொண்டு போலாங்கிறது மல்டிபிள் மீன்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட். சோ என்கேஜ்மெண்ட், ஆக்ஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன், ரெப்ரசன்டேஷன். இதுதான் யூடிஎல்லோட மெயினான கான்செப்ட். இந்த 3 இருந்தா போதும். ஓகேங்களா? யூடிஎல் யாரு கண்டர்ல வருவாங்க? இன்க்ளூசிவ் கண்டர்ல. இன்க்ளூசிவ் லேர்னிங் வேணும்னா அங்க யூடிஎல் கொண்டு வாங்க. யூடிஎல்ல என்னெல்லாம் கொண்டு வாங்க? மல்டிபிள் மீன்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். சோ சில பேருக்கு வீடியோ பார்த்தா புரியும், சில பேருக்கு ஆடியோ பார்த்தா புரியும்னு எல்லாத்தையும் கொண்டு வந்தீங்கன்னா எல்லாருமே ஓரளவுக்கு அதை பிக்கப் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஓகேங்களா? பேரியர் என்னென்ன பேரியர் இருக்கும்? இது எல்லாம் பேரியர் தான் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? எக்கனாமிக்கல் பேரியர் இருக்கும், சோசியல் பேரியர் இருக்கும், ஜியோகிராபிக் பேரியர், டிஸ்டன்ஸ் ஒரு பேரியரா இருக்கும். லிங்குவிஸ்டிக்னா என்ன சொல்லியிருக்கேன்? லிங்குவிஸ்டிக்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்? லாங்குவேஜ் ஒரு பேரியர்ஸ், லாங்குவேஜ்ங்கிறது ஒரு பேரியரா இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு பேரியரா இருக்கும். வசதி இல்லாம இருக்கலாம். இன்ஸ்டிடியூஷனல் ஒரு டீச்சிங் கரிக்குலம், டீச்சரே ஸ்கூலோட டைமிங் எக்ஸாம் ப்ரெஷர் பண்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஸ்கூல்ல மாத்திட்டு போறாங்களே, இது எல்லாமே இன்ஸ்டிடியூஷனல் பேரியர்ல வரும். பாலிசி, சோ ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ற அந்த பாலிசி வந்து கரெக்டா கிடைக்க மாட்டேங்குது. பட்ஜெட் ஒழுங்கா ஒதுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப அந்த ஸ்கூலுக்கு போனா நம்மளுக்கு எதுவும் பெருசா கிடைக்காது. கவர்மெண்டோட ஸ்கீம் அங்க வர்றது இல்ல. அது ஒரு பிரச்சனையா இருக்கலாம். சைக்காலஜிக்கல் பிசியாலஜிக்கல் சைக்காலஜிக்கல் பேரியர்ங்கிறது மென்டல் சேலஞ்சஸ். எமோஷனலி அவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. புள்ளி பண்ணிருப்பாங்க. அது அவங்களுக்கு வீட்ல சண்டை, பேரண்ட்ஸ்குள்ள சண்டை, அது ஒரு பாதிப்பு உருவாக்கிருக்கலாம். டிஜிட்டல் டிவைட், எலக்ட்ரானிக்ஸ் அந்த டிவிஷன்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. நகர்ப்புறத்துல கிடைக்கும், கிராமப்புறத்துல கிடைக்காது. அப்படின்னா கூட அது ஒரு எஜுகேஷன்ல ஒரு பேரியரை உண்டாக்கும். எல்லாத்துக்கும் ஸ்மார்ட் போன் மூலமா கொண்டு வரதுக்குரிய ஸ்கீமை கவர்மெண்ட் கொண்டு வரும். ஆனா அந்த ஸ்கீமை கொண்டு போனோம்னா அங்க ஒரு ஸ்மார்ட் போன் குழந்தைங்களுக்கு வேணும். அது இல்லாம இருக்கலாம். இப்படி ஒரு பிரச்சனைகள். சோ அதே மாதிரி அஃபோர்டபிலிட்டி அண்ட் அக்சசிபிலிட்டி. எஜுகேஷன்ல அஃபோர்டுனா வாங்குறதுக்கும் அதை ஆக்சஸ் பண்றதுல என்னென்ன சேலஞ்சஸ் பாத்தீங்கன்னா, எஜுகேஷன் ஹை காஸ்டா இருக்குது. டியூஷன் ஃபீஸ் அதிகம், டெக்ஸ்ட் புக்ஸ் அதிகம்னா வாங்க மாட்டாங்க. பினான்சியல் சப்போர்ட் வந்து அந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்காதது, அந்த ஒருவேளை அவங்க கரெக்டா அவங்களுக்கு போய் சேராதது, எல்லாத்துக்கும் எல்லாமே கொடுத்துட்டு இருக்க முடியாதுல்ல. தங்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்குன்னா யாரும் அந்த ஸ்கூலுக்கு கொடுங்கன்னு சொல்லவும் மாட்டாங்க. சோ அது லிமிட்டடா இருக்கிறது ஒரு காரணமா இருக்கலாம். டிஜிட்டல் அண்ட் ஜியோகிராபிக் பேரியர், அதான் டிஜிட்டல் பேரியரும் அந்த இடம் டிஸ்டன்ஸால கூட, சோசியல் அண்ட் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்மியா இருக்கிறது, பாலிசி. சோ அவங்க வந்து இவ்வளவு அட்மிஷன் இருந்தா தான் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. பட் அது இல்லாம கூட நிறைய பேர் கிடைக்காம இருக்கலாம். சோ இந்த மாதிரி இன்ஃபிளெக்சிபிலிட்டி எல்லாம் சேலஞ்சஸ் இருக்கு. சோ என்னென்ன கான்ஸ்டியூஷன் ஆல்ரெடி பார்த்தோம். ரைட் டு எஜுகேஷன் ஃபண்டமெண்டல் 21A 6ல இருந்து 14க்குள்ள கண்டிப்பா படிக்கணும்னு சொல்லியிருக்கோம். இந்த ஏர்லி சைல்ட்ஹுட் வந்து 45 ஆர்டிகல் 45ல தான் இசிசின்னு வந்துருச்சு. ஏர்லி சைல்ட்ஹுட் அதுல எத்தனை ஸ்கீம் பாலிசி பார்த்தோம்? இசிஇல எந்த பாலிசி பார்த்தோம்? எத்தனை பாலிசின்னு தானே கேட்டேன். வர மாட்டேங்கிறீங்க. அது வந்து ஐசிடிஎஸ்க்கு கீழே, அங்கன்வாடிக்கு கீழே இந்த இசிஇ பார்த்தோம். 3 பேர் வந்தாங்க. ஒண்ணு நெப் 19
86 பார்த்தோம், 19 அப்புறம் 2020 பார்த்தோம், நடுவுல ஒண்ணு பார்த்தோம். என்ன பார்த்தோம்? நெப் 2 பார்த்தோம். நடுவுல என்னமோ இருந்துச்சு. நான் மறந்தால் நீ மறக்கலாமா? மறக்காதீங்க. கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க். தேங்க் யூ. NCFன்னு சொல்லிட்டு கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் வந்துச்சுங்களா? 2005ல வந்துச்சு. சோ இது எல்லாமே இதுல வந்தது. 6 வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு கேர் அண்ட் எஜுகேஷனை கொடுக்கிறது. அப்புறம் மைனாரிட்டி ரைட்னு சொல்லி 29 அண்ட் 30 ஆர்டிகல்ல. சோ கல்ச்சரல் பேக்ரவுண்ட்ல என்ன இருந்தாலும் அவங்களுக்கும் எஜுகேஷன் கொண்டு போகலாம். இதெல்லாம் எஜுகேஷன் சம்பந்தப்பட்டது. ஈக்குவாலிட்டி அண்ட் நான் டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு இருக்கக்கூடாது, ஈக்குவலா இருக்கணும்னு 15, 16, 17, 46 வரையும் சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனை கன்கரண்ட் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க 7th ஸ்கெடியூல். அதனாலதான் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் 2 பேருக்கும் நம்மளோட எஜுகேஷன்ல முடிவெடுக்கிற உரிமை இருக்கு. எதுக்காக 11th அது என்ன எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம ஸ்டேட் கேன்சல் பண்ண முடியுதுன்னா அவங்களுக்கும் ஈக்குவலான பார்ட்டிசிபேஷன் இருக்கு. அதே மாதிரி நீட்டுங்கிறத கொண்டு வர வேணாங்கிறத ஸ்டேட் சொல்றதுக்கும் அதிகாரம் இருக்கு, அதை நடத்துறதுக்கும் சென்ட்ரலுக்கு அதிகாரம் இருக்கு. இது எல்லாத்துக்கும் அவங்களுக்குள்ள பேசி முடிவெடுத்து நாட்டை நல்லா பாத்துக்கோங்கன்றாங்க. ஏன் காரணம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்தா 2 பேரும் ஷேரிங் அப்படின்னு அர்த்தம். 7th கன்கரன்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி சில வேல்யூஸ் பத்தி பேசிருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு நாடு எஜுகேஷன் சம்பந்தப்பட்டு சொல்றேன். ஒரு நாடு எப்படி இருக்கணும்னா சமதர்மமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோசியலிசம். சோ எல்லாருமே ஈக்குவல். எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம அந்த நாட்டுக்கு எல்லா எஜுகேஷனுமே ஈக்குவலா கிடைக்கணுங்கிற பேசுறது. செக்குலரிசமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரிலிஜியஸ் பீப்புளுக்கு சோ அதாவது இந்த ரிலிஜியஸ் டீச்சர்ஸ் வந்து எல்லா ரிலிஜியனுமே நீங்க சப்போர்ட் பண்ணணும். எல்லாருக்கும் ஈக்குவலா இது பண்ணணும். இந்த மாதிரி ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் இல்லாம கொண்டு போகணுங்கிறது செக்குலரிசமோட கோல். இதை என்ன சொல்லுவாங்க? கொள்கைகள்னு நினைக்கிறேன். ஆமா. நீங்க வந்து சமதர்ம கொள்கைன்னு தமிழ்ல படிச்சிருப்பீங்க. அவங்களாம் இதுல வருவாங்க. டெமோக்ரஸி அப்படிங்கிறது என்னன்னா கிரிட்டிக்கல் திங்கிங், சிவிக் பர்சனாலிட்டி. அது வந்து ஜனநாயகம். நம்மளாம் ஜனநாயக கொள்கைன்றதுதான் வரும். சோ நம்மளா யோசிக்கிறதுக்கு, நம்மளா இது முடிவு பண்றதுக்கு நிறைய விஷயம், ஃபண்டமெண்டல் ரைட், டியூட்டி இதெல்லாம் கொடுக்கறது டெமோக்ரஸி அண்டர்ல வரும். முழு அரசாட்சி. ஓகேங்களா? இந்த இது வந்து நம்ம ஹிட்லரோடது சவரனிட்டின்னு வாங்க. சோ இண்டிபெண்டன்ட், செல்ஃப் ரூல் பண்றது. அவர் தான் நேஷனுக்கே ஒரு பிரைடுங்கிற மாதிரி அவரை காமிக்கிறது. சோ இதெல்லாம் முழு அரசாட்சி. இதெல்லாம் தடை செய்ய வேண்டும். நெக்ஸ்ட் எகுலிட்டேரியன்ங்கிறது சமத்துவ அரசு. இன்ஈக்குவலே இல்லாம எல்லாரும் ஈக்குவலா எஜுகேஷன் எல்லா சொசைட்டி பீப்புளுக்கும் கொண்டு போறோங்கிறத இந்த 5 கொள்கைகளும் சொல்லுது. இதுல இந்தியா ஃபாலோ பண்றது எது? நம்பர் போட்டு விடுங்க. 1, 2, 3, 4, 5. சமதர்மம், மதச்சார்பின்மை, ஜனநாயகம், முழு அரசாட்சி, சமத்துவ அரசு. எஸ். அது முக்கியமா ஃபாலோ பண்றது டெமோக்ரஸி. மத்ததெல்லாம் நீங்க யோசிச்சுக்கோங்க. எல்லாமே இருக்கலாம். பட் அதிகமா நம்ம டெமோக்ரஸி கண்ட்ரின்னு தான் நம்மளே சொல்லிப்போம். சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்கு? 1986ல எஜுகேஷன், 92ல எஜுகேஷனை பத்தி ஈக்குவலா கொண்டு போங்க, எல்லாரும் ஆக்சஸ் பண்ணணும், ஒகேஷனல் ட்ரைனிங், அடல்ட் லிட்ரஸி இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ரைட் டு எஜுகேஷன் 2009ல ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி 6ல இருந்து 14. நெப்ல என்ன சொல்லிருக்காங்க? 5+3+3+4 பத்தி சொல்லிருக்காங்க. சமக்ர சிக்ஷா. அதுல வந்து எது வந்து எல்லாம் சேர்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க? இன்டகிரேட்டட் ஸ்கீம் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன், டீச்சர் எஜுகேஷன் எல்லாம் சேர்ந்தது. SSA, RMSA இது ரெண்டும் சேர்ந்தது என்னன்னு பார்த்தோம்? சமகர சிக்ஷா. டீச்சிங் எஜுகேஷன் எல்லாமே 12th வரையும், ப்ரீ பிரைமரில இருந்து 12th வரையும் சேர்ந்திருந்தா சர்வ சிக்ஷா அபியான். அது சமகர சிக்ஷா அபியான். ஓகேங்களா? ரூசா வந்து ஹையர் எஜுகேஷன், டிஜிட்டல் எஜுகேஷனுக்கு தீக்ஷா, ஸ்வயம் இதை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுது? மிட் டே மீல் ஸ்கீம். இப்போ ஒரு ஸ்கீம் வந்திருக்கு. அது என்னது? ஃப்ரீ யூனிஃபார்ம் டெக்ஸ்ட் புக் இருக்கு. புதுமை பெண், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஸ்கீம்னு சொல்லிட்டு பெண் குழந்தைகளுக்காக இது பண்றது, எஜுகேஷன் ஸ்பான்சர் பண்றது. ஐ திங்க் அமௌண்ட் பே பண்ணுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த ஸ்கீம் பேர் இருக்கா? ஞாபகம் இருக்கா? பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஏதாவது ஸ்கீம் இருக்கா? பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் தான். தமிழ் புதல்வன் சொல்லிட்டு 1000 ரூபாய் சொல்றாங்க. அது புதுமை பெண் மாதிரி தமிழ் புதல்வன் சொல்லிட்டு. காலை உணவு திட்டம். காலை உணவு திட்டம். கல்வி டிவி மூலமா எஜுகேஷனல் டிவி சேனல். ஸ்டேட்டுக்கு கல்வி டிவி, சென்ட்ரலுக்கு என்ன டிவி? காலை ஸ்டேட்டுக்கு கல்வி டிவி இருக்கா? அதே மாதிரி சென்ட்ரலுக்கு ஸ்வயம் பிரபான்னு இருக்கும். ஓகேங்களா? டிடிஹெச் சேனல் மூலமா அதுவும் டிவி தான். ஸ்வயம் பிரபா. ஓகேங்களா? ஸ்வயம் வந்து மூவ் கோர்ஸ் பார்த்திருக்கோம். ஸ்வயம் பிரபா. ஸ்காலர்ஷிப் வந்து இந்த மாதிரி SC, ST, OBC, மைனாரிட்டி இந்த மாதிரி மெரிட்டரியஸ்னா நல்லா ஸ்கோர் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டேட் வந்து நிறைய கொடுக்கும். ஸ்டேட்ல இருந்து கொஸ்டின் வர சான்சஸ் அது. சோ நெக்ஸ்ட் இதோட ஃபைனல் டாபிக் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் இவ்வளவு நேரம் இருக்குங்க. ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் கமிட்டி 1835ல மெக்காலே மினிட்னு சொல்லிட்டு இவங்க வந்து இங்கிலீஷ் எஜுகேஷன்,
பத்தி, அதாவது இங்கிலீஷ் எஜுகேஷனை டிஃப்யூஸ் பண்ணிட்டு பரவ விடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி டவுன்வேர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி. டவுன்வேர்ட்னா நீங்க ஹையரா எலைட் பீப்புள்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப வசதி வாய்ந்தவங்களுக்கு கல்வியை கொடுத்தீங்கன்னா அவங்க கீழே இருக்கவங்களுக்கு கொடுத்துருவாங்கிறது 1835 வந்து ஸ்கீம் மெக்காலே. 54ல வுட் டிஸ்பேட்ச் ஆர் மேக்னா கார்ட்டா அப்படிங்கிறது பிரிட்டிஷ் ஆள்றப்போ 10+2+3 இதையை வந்து இவங்க தான் வந்து ஃபார்முலேட் பண்ணிருக்காங்க. இவங்க இதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா 3 யூனிவர்சிட்டி இருக்கும். யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கட்டா, மும்பை, மெட்ராஸ். இவங்க 3த்தையும் சேர்த்து இந்த வுட் டிஸ்பேட்ச், அதாவது 1954ல இந்த ஸ்கீம் வந்திருக்கு. 57ல என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி 3 யூனிவர்சிட்டி பில்ட் பண்ணிருப்பாங்க. கல்கத்தா, மும்பை, மெட்ராஸ். 1857. 82ல ஹண்டர் கமிஷன். சோ இதுக்கு வந்து ஹண்டர் கமிஷனுக்கு இன்னொரு பேர் வந்து இந்தியன் எஜுகேஷன் கமிஷன். ரிப்பன் பிரபு தான் இல்ல பிரபு லிப்பன் பிரபுங்கிறவரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. சோ இது பிரைமரி எஜுகேஷனோட முக்கியமா பாக்குறது வந்து இந்த ஹண்டர். இந்த வேடன் கதை பிரைமரி எஜுகேஷன்ல வரும், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்ட், இதுல வந்து செகண்டரி ஸ்கூல் எல்லாம் ரெகனைஸ் பண்றதே அவங்களோட வேலை. இதுல வந்து லார்டு கர்சன் பிரபுன்னு ஒருத்தர், இதை பத்தி லைட்டா பாத்துக்கோங்க. லார்டு கர்சன். இப்ப இதை ஞாபகம் வச்சுக்க, நான் கொஸ்டின் கேட்கறேன், நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகேங்களா? இன்னொரு ஞாபகம், வுட் டிஸ்பேட்ச்க்கு இன்னொரு பேர் வந்து மேக்னா கார்ட்டா. அதுக்கு நான் என்ன சொல்லி வச்சிருந்தேன்னா, நம்ம வந்து வாரணம் ஆயிரம் படத்துல நம்ம மேக்னான்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அவங்க கையில நீங்க வுட்டை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மேக்னான்னா வுட் டிஸ்பேட்ச்னு சொல்லணும், வுட் டிஸ்பேட்ச்னா மேக்னான்னு சொல்லணும். மாத்தி மாத்தி சொல்லிடும். ஓகேங்களா? ஹண்டர்னா என்ன சொல்லியிருக்கேன் கீவேர்டு? மேக்னா இன் கார். நல்லா இருக்கு. சூப்பர். யா, பிரைமரி எஜுகேஷன். இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்டோட இயர் என்னது? 1904. 1902ல ரேலே கமிஷன் வந்திருக்கும். அவங்க யூனிவர்சிட்டியில என்னெல்லாம் பண்ணலாம்னு பேசியிருப்பாங்க. அதுக்குள்ள 4ல ஒரு ஆக்ட போட்டு தனியாவே ஒரு கமிட்டி போட்டாங்க. இந்த கமிட்டில யார் வருவாங்க? கர்சன். ஓகேங்களா? ஹண்டர்ல யார் வராங்க? ரிப்பன். ஹண்டர் கையில ஒரு ரிப்பனை கட்டி விட்டுருங்க. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்காதுக்காக சொல்றேன். ஓகேங்களா? டவுன்வார்ட் ஃபில்ட்ரேஷன், எலைட் பீப்புளுக்கு கொடுத்தா கீழே உள்ள பீப்புளுக்கு எல்லாம் கிடைச்சிரும்னு சொன்னவர் யாரு? மெக்காலே. சரிங்களா? சோ அந்த லார்டு கர்சன் வைஸ்ராயா இருக்கும்போதுதான் ஒரு யூனிவர்சிட்டிக்கு அண்டர்ல 6 மெம்பர் இருக்கணும். அக்ரிகல்ச்சருக்குன்னு சில பாலிசி அண்ட் அக்ரிகல்ச்சருக்குன்னு ஒரு இன்ஸ்டியூட் புசால எல்லாம் வந்து கிரியேட் பண்றாங்க. சென்ட்ரல் இன்ஸ்டியூட் வந்து புசால கிரியேட் பண்றதுலாம் வந்து நம்ம கர்சனோட நல் உள்ளத்தோட அருமை. அதெல்லாம் இப்போ 1917, 36, 44. 17ல சாட்லர் கமிஷன். இப்ப நம்ம 3 ரயில்வே கமிஷன் இயர் என்ன சொல்லியிருந்தேன்? ஆல்போன் வித்யா அவர்களே, அல்போன்ஸ் வித்யா. ரயில்வே கமிஷனுக்கு இயர் என்னது? 2. இங்க வந்து 4. ஓகேங்களா? இப்ப நான் சொல்லியிருந்தேன்ல, ஒரு 3 யூனிவர்சிட்டியை ஒரே டைம்ல பில்ட் பண்ண இயர் என்னது? 1857. அந்த 3 பில்டிங், அந்த யூனிவர்சிட்டியோட பேர் என்னது? யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கத்தா, மும்பை, மெட்ராஸ். ஓகேங்களா? சோ இவங்க எல்லாருமே. சோ இந்த கல்கத்தா யூனிவர்சிட்டி ரொம்ப பெருசு. அந்த இதுல நிறைய பேர் ஜாயின் பண்ணதால அது வந்து என்ன சொல்றது, அதுக்குன்னே நிறைய ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சு. அதுக்காக ஒரு கமிட்டி போட்டாங்க. அதுக்கு பேர் தான் சாட்லர் கமிஷன். இல்ல கல்கத்தா யூனிவர்சிட்டி கமிஷன் அது சாட்லர் கமிஷன். சோ இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஓகே இது ஒரே யூனிவர்சிட்டியில எல்லாரும் ஜாயின் பண்ண போது இதுல நிறைய ப்ராப்ளம் வரும். நிறைய பேர் வந்துருவாங்க, எங்க ஜாயின் பண்றாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் பிரச்சனை வருது. அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, யூனிவர்சிட்டியை வந்து கொஞ்சம் நிறைய ரூரல் காலேஜஸ் எல்லாம் யூனிவர்சிட்டியை மாத்துங்க. அப்போ எல்லாருமே நிறைய பேர் வருவாங்க. அப்போ எல்லாரும் கல்கத்தா யூனிவர்சிட்டிக்கு வரது போல நிறைய யூனிவர்சிட்டி டிவைட் ஆகி போவாங்கிறது தான் இவங்களோட சொன்னது. 1917ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கல்கத்தா யூனிவர்சிட்டி, கல்கத்தா ஒரு யூனிவர்சிட்டியில பிரச்சனைனா சேட் ஆயிருவாங்க. அதனால சேட்லர் கமிஷன் வச்சுக்கோங்க. 1936 வுட் அண்ட் அபார்ட். ஓகேங்களா? மேக்னா கார்ட்டாக்கு வுட் டிஸ்பேட்ச். இந்த வுட் அண்ட் அபார்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ஹார்டா கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணுது. கேப்னு சொல்லுவாங்க, ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம். சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன். சோ இவங்க தான் வந்து ஒரு ஹையஸ்ட் அட்வைசரி போர்டு. சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் சொல்றதுக்காக 1935ல இருந்து இருக்கு. முதல்ல 20ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு 23ல வேண்டான்னு கலைச்சிட்டு 35ல மறுபடியும் இது பண்ணது அந்த கேப். இது வந்து என்னன்னா முக்கியமா யூனிவர்சிட்டி லெவல்ல இது மீடியமா வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ கொண்டு வரணும்னு இந்த ரிப்போர்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க, வுட் அண்ட் அபார்ட். அதுக்கப்புறம் இந்த குன்சுல் கமிட்டின்னு இருக்கு. இப்படி நீங்க இங்கிலீஷ கொண்டு வர்றதால என்னென்ன பிரச்சனைங்கிறத பாக்குறதுக்காக குன்சுல் கமிட்டின்னு ஒரு கமிட்டியை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? 1944ல செர்கன் பிளான். இவர் தான் 3ல இருந்து 6 வயசுக்குள்ள ப்ரீ பிரைமரியை கொண்டு வாங்க, கம்பல்சரி எஜுகேஷன் 6ல இருந்து 11 வயசுக்குள்ள கொண்டு வாங்கன்னு சொன்னவர். அதுதான் இப்ப நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கோம். ஸோ டெக்னாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், டீச்சிங், ரிசர்ச்சுக்குலாம் ஒரு டிபார்ட்மெண்ட் கொண்டு வாங்க. டெக்னிக்கல், வொகேஷனல் அப்படின்னு ஒரு குரூப், அகாடமிக்னு ஒரு குரூப், நம்ம மேத்ஸ் குரூப், சயின்ஸ் குரூப், வொகேஷனல் இருந்துச்சுல, அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வாங்கன்னு சொன்னதுலாம் 1944ல.
இல்லைங்களா? இதெல்லாம் வந்து ப்ரீ பிரைமரில, அதாவது சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி வந்தது. வுட் அண்ட் அபார்ட்ல ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு போர்டு வந்து உருவாயிருக்கு. அது என்னது? ஒரு ஆர்கனைசேஷனோ, ஒரு இன்ஸ்டிடியூஷனோ உருவாயிருக்கு. அது வந்து கேப். 2 பேருக்கும். சென்ட்ரல், ஸ்டேட் 2 பேருக்கும் இவங்க என்ன பண்ண முடியும்? அட்வைஸ் குடுக்க முடியும். இப்படி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் வச்சிருக்கிறதால வர்ற பிரச்சனைய பாக்குறதுக்காகவே ஒரு கமிட்டிய போட்டார். கமிட்டி பேர் என்னது? குன்ஸ்ரு கமிட்டி. ஓகேங்களா? இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 1948 சுதந்திரம் அடைஞ்ச உடனே முதல்ல ஆரம்பிச்ச கமிட்டி ராதாகிருஷ்ணன் கமிட்டி. இதுக்கு பேரு யுனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன். சோ இது வந்து யுஜிசி நம்மளுக்கு தெரியும்ல. யுஜிசியோட ரெக்கமெண்டேஷன்ல சாரி இவங்க தான் வந்து யுஜிசி ரெக்கமெண்ட் பண்ண இது பண்ணுவார். ராதாகிருஷ்ணன் சொல்லி தான் யுஜிசிங்கிறத ஒரு அமைப்பே உருவாச்சு. சோ இவங்க முதல்ல 3 வருஷம் பேச்சுலர் டிகிரிங்கிறத கொண்டு வந்ததும் இந்த ராதாகிருஷ்ணன் கமிஷன் தான். சோ இவங்க வந்து குவாலிட்டி, அட்டானமி, ரிசர்ச், ஹையர் எஜுகேஷன்ல இது எல்லாத்தையுமே கொண்டு வாங்கன்னு ராதாகிருஷ்ணன் பேசியிருக்காரு. 1948ல. ஒரு 4 வருஷம் கழிச்சு இன்னொரு கமிட்டி. அதுக்கு பேரு வந்து செகண்டரி எஜுகேஷன். ஏன்னா இது ராதாகிருஷ்ணன்ங்கிறது வேற யாரும் இல்லை. சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். டீச்சர்ஸ் டே செலிப்ரேட் பண்றோம்ல அவங்க. 2வது செகண்டரி எஜுகேஷன். இத கிரியேட் பண்ணவர் அதோட ஹெட் வந்து முதலியார். அதனால முதலியார் கமிஷன் பேர் வச்சுட்டாங்க. இவங்க செகண்டரி எஜுகேஷன பத்தி பேசுவாங்க. சோ கரிக்குலம்ல சேஞ்சஸ் கொண்டு வாங்க. செகண்டரி எஜுகேஷன்னா எந்த கிளாஸ்? செகண்டரி எஜுகேஷன்னா எந்த கிளாஸ்? 2யும் சேர்த்து சொல்லணும். ஹையர் செகண்டரியும் சேர்த்து தான் மொத்தமா செகண்டரின்னு சொல்லணும். ஹையர் செகண்டரி 11 to 12. நார்மலா செகண்டரிங்கிறது நீங்க 9th to 12th வச்சுக்கலாம். அவங்க எல்லாத்துக்குமே இவங்க செகண்டரி எஜுகேஷன் தான் சொல்லுவாங்க. 64ல கோத்தாரி. அவர் தான் 10+2+3 கொண்டு வந்தாரு. அதுக்கு என்னென்ன பேர்லாம் இருக்குன்னா நேஷனல் எஜுகேஷனல் கமிஷன். இந்த மாதிரி வேற பேர்ல சொல்லுவாங்க. இவர் முக்கியமா சொன்ன விஷயம், நேஷனலோட நம்ம நாட்டோட இன்கம் இருக்குல்ல, அதுல 6% எஜுகேஷனுக்குன்னு ஒதுக்குங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எல்லா லெவல் ஆஃப் எஜுகேஷனையும் கோத்தாரி பேசியிருப்பாரு. ஓகேங்களா? அதே மாதிரி சில யுனிவர்சிட்டிய சீனியர் யுனிவர்சிட்டியா நீங்க இது பண்ணீங்கன்னா, அதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகாரம் கொடுங்கங்கிற விஷயங்கள பேசுனது கோத்தாரி தான். அப்புறம் யாஸ்பால். யாஸ்பால் 2009ல வந்தது. இவங்க வந்து இன்டர் டிசிப்ளினரி லேர்னிங். அதுவும் ரோட் லேர்னிங்கே வரக்கூடாது. மனப்பாடம் வரக்கூடாதுன்னு சொன்னது இந்த யாஸ்பால் கமிட்டி 2009ல வந்தது. ஓகேங்களா? இப்போ முக்கியமா இந்த முதல் 3 கமிட்டி. இயர் மட்டும் போட்டு விடுங்க. ராதாகிருஷ்ணன், முதலியார், கோத்தாரி. அங்க யுனிவர்சிட்டி எஜுகேஷன், செகண்டரி எஜுகேஷன், நேஷனல் எஜுகேஷன். இயர் மட்டும். எஸ். ரோட் லேர்னிங் எங்க சொன்னாரு? ஹெர்பர்ட் சொன்னாரு. அத வேணாம் அப்படின்னு யாஸ்பால் சொல்றாரு. 1948, 52, 64. 2009ல யாஸ்பால். இதுதான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட மொத்த ஸ்கீமையும் கொண்டு வந்துட்டாங்க. 68ல முதல்ல ஸ்கீம் வந்திருக்கு. 86ல 2வது, 92ல கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிருக்காங்க. 2020ல ஃபைனலி நம்ம இப்ப யூஸ் பண்றோம்ல அந்த நெப். முதல்ல நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்பதான் அந்த நெப்னே மாத்திருப்பாங்க. அதனால 2 பேரும் மாத்தி மாத்தி இருக்கும். அதனால எது கேட்டாலும் ஒரே மாதிரி ஆன்சர் பண்ணுங்க. மறந்துடாதீங்க. 68ல தான் 10+2+3 அவர் ரெக்கமெண்ட் பண்ண விஷயத்தை இங்க கொண்டு வராங்க. 3 லாங்குவேஜ் ஃபார்முலா. மும்மொழி கொள்கைங்கிறத 68லயே கொண்டு வந்துட்டாங்க. 86ல முக்கியமா எத பத்தி எல்லாம் பேசுறாங்கன்னா, டீச்சர பத்தியே பேசியிருப்பாங்க. டீச்சருக்கு எவல்யூஷன், அதாவது டீச்சர் நல்லா படிக்கிறது, நல்லா படிச்சு டீச்சர் அதாவது சொல்லிக் கொடுக்குற திறமை இருக்காங்கிறதுக்கு அவங்களுக்கு நிறைய டாஸ்க் வைக்க சொல்லியிருப்பாங்க. டீச்சருக்குன்னு ரிசர்ச், எக்ஸ்பெரிமெண்டேஷன், இன்னோவேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்கரேஜ் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. நல்லா டீச்சிங் இல்ல நல்லா இல்லாத டீச்சருக்கு ரெமெடியலா ட்ரைனிங் குடுக்கறது, ஒரு மென்டர் குடுத்து அவங்களுக்கு டீச்சிங்க பத்தி சொல்லிக் குடுக்கறதெல்லாம் பண்ணுங்கன்னு இருப்பாங்க. ஆப்பரேஷன் பிளாக் போர்ட் ஸ்கீம்ன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ்ல ஒரு பிளாக் போர்ட் கண்டிப்பா இருக்கணும். இவ்வளவு பர்னிச்சர் இருக்கணும். இந்த லேர்னிங் டூல்ஸ் தான் இருக்கணுங்கிற விஷயத்த கொண்டு வந்தது. இது எல்லாமே 86ல. 92ல இன்னும் கொஞ்சம் இது வந்து ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன்னு சொல்லுவாங்க. இந்த 1986ல உள்ளதுல கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிருப்பாங்க. எஸ். அனிதா மேம் சொன்ன மாதிரி யாஸ்பால்ல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, பேர்டன் இல்லாம படிக்கணும், லேர்னிங்க கொண்டு போகணுங்கிற விஷயத்த சொன்னவரும் அவர்தான் யாஸ்பால். இன்னொன்னு இன்டர் டிசிப்ளினரி லேர்னிங்கையும் கொண்டு வந்திருப்பார். நெப் 2020. சோ கஸ்தூரி ரங்கன் இவரோட தலைமையில தான் இந்த நெப் 2020 வந்தது. இவரும் இந்த 6% ஜிடிபிய வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. எஜுகேஷன்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு. இதுக்கு முன்னாடி யார் சொன்னா? இதுக்கு முன்னாடி யார் சொன்னா? எஸ். எஸ் சுகந்தி மேம். அந்த புக்கோட சைஸ ஏதோ ஒரு பாட்டுல வரும். எல்லாரும் சிடில வச்சுட்டு போவாங்க. எனக்கு கொஞ்ச நாள்ல பென் டிரைவ் வந்துரும். சிடி கூட வேணாம்னு சொல்லிட்டு. எஸ் கோத்தாரி கமிஷன். அவர் சொன்னதுதான் இந்த நெப் 2020ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ இவ்வளவுதான் நம்ம வந்து பார்த்த இயர். சரிங்களா? இயர் மட்டும் இங்க 48, 52, 64 ரொம்ப முக்கியம். இங்க 68, 86 அப்படி மாத்தி போட்ட 86. அப்புறம் 2092ல கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிருப்பாங்க. 2020. இப்போ சொல்ல போறீங்க. ஓகேங்களா? எவ்வளவு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது. எம்ஹெச்ஆர்டிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் சாரி
மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? சோ இதை இப்ப என்னவா மாத்திட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா எம்ஓஇ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் மாத்திட்டாங்க. ஓகேங்களா? எம்ஓஇன்றதுல அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். முன்னாடி இருந்தது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். டெவலப்மெண்டா டிபார்ட்மெண்டா? டெவலப்மெண்ட் தானா? யாராவது ஒருத்தர் ஃபுல்லா போடுங்க பாப்போம். டெவலப்மெண்ட் தானா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அப்படி இருந்த பெயர் இப்போ எப்படி மாறிட்டு எம்ஓஇ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் மாறிட்டு. நம்ம கவர்மெண்ட் தான் அப்படி சொல்றோம். ஹையர் எஜுகேஷன் கவர்மெண்ட் எஜுகேஷன்ல நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, இல்ல ஹையர் எஜுகேஷனோட பேரு தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். அதோட பேரு தான் இப்ப என்னவாயிடுச்சு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் மட்டும் மாறிடுச்சு. சோ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரைபல் ஸ்கெடியூல் மார்ஜினலைஸ் குரூப்பை பத்தி பேசணுமா, எப்படிலாம் டிவைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு. ஸ்பெஷல் நீட் அண்ட் டைவர்ஸ் நீட் ஆஃப் பிளானர். என்னென்ன நீட் எல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். எப்படிலாம் பிரிவு இருக்கும். லிங்குஸ்டிக்கா பிரிவா இருக்கலாம், அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் இஷ்யூ இருக்கலாம், இப்படி நிறைய பிரிவுல இருப்பாங்க. சோ அவங்க எல்லாத்தையுமே எங்க கொண்டு வரணும், இன்க்ளூசிவ் எஜுகேஷனுக்கு அண்டர்ல டிசார்டர் இருக்கலாம். எஸ். சோ அவங்க எல்லாத்தையும் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொண்டு வர்றது. யுனிவர்சல் டிசைன் ஆஃப் பிளானிங்ல ஒரு 3 ஸ்கீம் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? 3 பிரின்சிபல். அது இப்போ இந்த இந்த 3ஐயும் பொறுத்தவரை உங்களுக்கு காமனா ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அப்போ உங்களால ஆன்சர் பண்ண முடியும். இந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு என்ன இது கொண்டு வருவீங்க, என்ன மாதிரி கேட்கலாம். யுனிவர்சல் டிசைன் ஆஃப் பிளானிங்ல என்ன இருக்கும்? ரெப்ரசன்டேஷன், என்கேஜ்மெண்ட், இன்னொன்னு ஏதோ ஆக்டிவிட்டியா ஏதோ ஒரு பேர் ஒண்ணு எக்ஸ்பிரஷனா. மல்டிபிள் மீன்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன், மல்டிபிள் மீன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன், மல்டிபிள் மீன்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சோ கான்ஸ்டியூஷன், சோசியலிசம், செகுலரிசம், டெமோக்ரஸி இது வந்து தனியாச்சு, இது சம உரிமை, செகுலரிசம்னா மதச்சார்பின்மை, சோசியலிசம்னா எல்லாத்துக்கும் இதை பண்றது. சோ இது எல்லாமே அதுல உள்ள ப்ரொவிஷன். பேரியர் எஜுகேஷன்ல என்னெல்லாம் இருக்கு, சேலஞ்சஸ் அண்ட் அஃபோர்டபிலிட்டி, எதனால வாங்க முடியாது, தூரமா இருந்தா இது பண்ண முடியாது, அதனால அக்சஸ் பண்ண முடியாது, இந்த மாதிரி விஷயங்கள் சேலஞ்சஸ் பத்தி பேசுவாங்க. ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கமிட்டிஸ் பத்தி பேசியிருக்கோம். சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல உள்ள பாலிசி அதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் தான் இதை பார்த்துருக்கோம் கமிஷன். ஓகேங்களா? இதுதான் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, ஃபர்ஸ்ட் யூனிட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஓவரால் 1.5 மணி நேரம் வேற லெவல் போங்க. என்னைக்கு முடிச்சு போறேன்னு தெரியல. எஸ். ரெப்ரசன்டேஷன், ஆக்ஷன், எக்ஸ்பிரஷன். ஓகே, இதே மாதிரி செகண்ட் யூனிட் போயிடலாமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கு ஒரு பயம் போயிடுச்சா? சைக்காலஜியோட பயம் போய்கிட்டே இருக்கா? ஒரு படி எடுத்து வச்சிட்டோமா? பல படிகள் எடுத்து வச்ச மாதிரி ஃபீல் இருக்கா? எஸ். ஓகே, இப்போ செகண்ட் யூனிட். இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது ஒரு பேசிக்கா என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டோமா? இப்ப போய் நீங்க என்ன பண்ணீங்க, யூனிட் 1 கையில வச்சிருந்தீங்கன்னா அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இப்ப 2வது யூனிட் கொஞ்சம் பிலாசபிக்கலா சில வார்த்தைகளா நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இதையும் நம்ம அதே மாதிரி ரொம்ப ஷார்ட்டா பார்க்க போறோம். இதுக்கு மேல இதை பார்க்க வேண்டாங்கிறத என்னோடது. ஓகேங்களா? இந்த 2வது யூனிட்டை பொறுத்தவரையும் இந்த கீவேர்டை இதுக்கு போதும். ஃபர்ஸ்ட் யூனிட் லெவலுக்கு இது கிடையாது, நான் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். ஓகே, தேங்க்யூ பிரியா மேம், தேங்க்யூ ஆல். நம்ம அடுத்தது போலாம். சோ இதுல அவங்க சொன்னதுதான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருப்பாங்க, சில பிலாசபிக்கல் பேசஸ் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. என்னெல்லாம் அவங்களே கொடுத்தாங்க. இதுக்கு நீங்க கீவேர்ட் மட்டும் எழுதி வச்சுக்கணும், கையில நோட் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மெட்டாபிசிக்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியாலிட்டி. ரியாலிட்டியை படிக்கிறதா மெட்டாபிசிக்ஸ். சோ என்னன்னா நான் சயின்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். நேச்சுரல் லா என்ன, அதுல வந்து இந்த பிளாக் ஹோல்லாம் என்ன, எப்படி ஒளிச்சேர்க்கை நடக்குதுலாம் ரியாலிட்டி. இந்த விஷயத்த உங்களுக்கு நீங்க படிக்கிறீங்கன்னா இதுக்கு பேரு மெட்டாபிசிக்ஸ். ஆண்டாலஜி அப்படிங்கிறதுனா ஸ்டடி ஆஃப் பி. சோ என்ன இருக்குது, வாட் டஸ் இட் மீன் டு எக்ஸிஸ்ட், இருக்கிறதுக்கான காரணங்கள். இது வந்து சைல்ட் சென்டரா நீங்க படிப்பீங்க. மாண்டசரி அப்ரோச் மூலமா ஒரு குழந்தை ஹேண்ட்ஸ் ஆன் மூலமா படிக்குது இல்ல. ஒரு டெக்ஸ்டர்ங்கிறது எப்படி இருக்கும்னு சொன்னா புரியாது, அதை தொட்டு பார்த்தாதான் அந்த குழந்தைக்கு ஓ ஒரு பூவை தொட்டா எப்படி இருக்கும், ஒரு தண்ணியை தொட்டா எப்படி இருக்கும்னு ஃபீல் பண்ணி படிக்குது இல்ல. இதெல்லாம் வந்து ஆண்டாலஜி. எபிஸ்டாலமாலஜி அப்படிங்கிறது வந்து நாலேஜ் கீவேர்ட். சோ ஒரு நாலேஜ் அறிவுங்கிறத எப்படி கெட் பண்றீங்கிறத படிக்கிற படிப்பு. சோ இதுல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி படிக்கிறது. இன்கொயரி பேஸ்ட். இன்கொயரி பேஸ்ட்னா ஒரு கேள்விக்குள்ள பல கேள்விகளை கேட்டுக்கிட்டே போறது. இப்போ நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன், ஒரு ஒரு கவர்மெண்ட்டுக்கு நீங்க வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்றீங்க. அப்ப நான் கேட்பேன், இது அவங்க ஏன் பண்ணலன்னு கேட்டா அதுக்கு ஒரு சப்போர்ட். அப்ப இந்த விஷயத்த ஏன் அவங்க பண்ணல, இப்படி நான் நீங்க சொன்ன பதிலுக்குள்ள இருந்து நான் கேள்வியா கேட்டு உள்ள நுழைஞ்சு உங்ககிட்ட ஒரு உங்களோட டீப் அண்டர்ஸ்டாண்டிங்க புரிஞ்சுக்கிறேன்ல, இதான் இன்கொயரி பேஸ்ட் லேர்னிங். எஸ். லக்ஷ்மி மேம் வந்து இடையில வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. விசுவலைசேஷன் கொடுங்க, கொஞ்சம் மைண்ட் வந்து இதாயிருக்கும். கண்டிப்பா இருக்கும். பேச எனக்கே ஆகுது, உங்களுக்கு ஆகாதா? ஓகே, இப்ப விசுவலைசேஷன் போலாம். ஓகேங்களா? இது என்ன இப்ப என்ன விசுவலைசேஷன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
உங்களோட முதல் மாச சம்பளம் ஓகேங்களா? அந்த சம்பளத்த நீங்க வாங்கிட்டீங்க. அத ஒரு நல்ல விஷயம். அதாவது ஒரு ஒரு குழந்தையோட இந்த தேவைக்காக அவங்க கையில குடுத்து நீங்க பண்ண சொல்லியிருக்கீங்க. அந்த தேவை உங்க கண்ணு முன்னாடி நிறைவேறி நீங்க நீங்க ஒரு நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு இந்த இடத்துல இருந்து 1வதுல இருந்து நான் காலேஜ் படிக்கிற வரையும் நான் பார்த்துட்டேன். நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு குழந்தைய எடுத்திருக்கீங்க. அந்த குழந்தை உங்க முன்னாடி என்னென்ன வளர்ச்சி அடையணும்? உங்க குழந்தைய சொல்லல. நான் ஏதோ ஒரு குழந்தைய சொல்றேன். உங்க முன்னாடி என்ன வளர்ச்சி அடையணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க சம்பளத்துல இருந்து அத விசுவலைஸ் பண்ணி பாருங்க. எஸ். சோ வளர்ச்சி எப்படி இருக்கு? இந்த குழந்தையோட வளர்ச்சிய பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி? எஸ். கன்னிமொழி மேம். சூப்பர். அவ்வளவுதான். நான் இப்ப ஒண்ணும் இல்ல. நீங்க ஒண்ணுமே இந்த மாதிரி ஹெல்ப்பே பண்ணாம கூட உங்க ஸ்டூடெண்ட்க்கு மட்டும் ஒரு நல்ல டீச்சராவே இருந்து பாருங்க. ஒரு இடத்துல அது அத்தன ஸ்டூடெண்ட்ல ஒரு ஸ்டூடெண்ட்டாவது சொல்லுவாங்க, நான் இவங்க தான் எனக்கு ரோல் மாடல். இவங்களால தான் இப்படி. அவங்க தான் எனக்கு அந்த விஷயத்த சொல்லிக் குடுத்தாங்கங்கிறதெல்லாம் சொல்றதெல்லாம் நம்ம நம்ம பெருமைப்படணும். நம்ம ப்ரவுட் ஆனா தான், அதுதான் நம்மளுக்கு வந்து 2ஆம் பட்சமா சேலரியே வச்சுக்கோங்க. முதல் பட்சம் 30ஆம் தேதி தான் சேலரி வாங்குவோம். 1ஆம் தேதி வாங்குவோம்னா, அன்னைக்கு மட்டும் தான் அது ஓட வைக்கும். ஆனா, இந்த மாதிரி பெருமைலாம் நம்மள டெய்லி ஓட வைக்கும். டெய்லி அந்த கிளாஸ என்கேஜ்மென்ட்டா சூப்பரா கொண்டு போக யூஸ் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்குள்ள வேணும். இது இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷனா இருந்தா ரொம்ப பெஸ்ட். உங்களுக்கு இது வந்து எனக்கு இதுதான் என்னோட பூஸ்டப்பே இதுதான். அந்த குழந்தையோட வளர வளர தான் என்னோட பூஸ்டப்னா, அது வளர வளர அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து இயற்கையோட செயல் வளரும். நீங்களும் வளருவீங்க. ஓகேங்களா? எஸ். ஓகே. நம்ம இப்ப போலாமா? மைண்ட் ஃப்ரீயா இருக்கா? ரெடியா இருக்கீங்களா? ரெடி, ரெடி, ரெடி. சோ அந்த குழந்தைய இப்ப உயர்த்துறதுக்கு நம்ம உயர போனோம். ஓடி இப்ப வந்து பேசிஸ். இப்ப மெட்டா பேசிக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன். ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. ஆன்டாலஜின்னா என்னது? வாட் இஸ் பி? வாட் இஸ் ரெடி ஆஃப் பீயிங்? வாட் இஸ் மீ டு எக்ஸிஸ்ட்? அத நீங்க செஞ்சு அந்த ஹேண்ட்ஸ் ஆன் மூலமா கத்துக்கிறது தான் ஆன்டாலஜில வரும். எபிஸ்டமாலஜி நாலேட்ஜ். அத எப்படி நீங்க கெட் பண்றீங்க? எது மூலமா எக்ஸ்பெரிமென்ட் பண்ணியோ, கேட்டு கேட்டு அது மூலமா நெறைய கத்துக்கிறது. ஆக்சியாலஜிங்கிறது வேல்யூஸ். சோ எது நல்லதுங்கிறது. அது ஹானஸ்டி, ரெஸ்பெக்ட், அந்த அந்த சுதந்திரத்துக்காக அந்த இது வழி அந்த மாதிரி எல்லாம் வேல்யூ எஜுகேஷன் சொல்றது ஆக்சியாலஜில வரும். ஆக்ஸ்ங்கிறது வந்து ஒரு ஸ்டோரி. கோடரி கதைன்னு ஒரு கதை உண்டு. அது வந்து வேல்யூ ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. வேல்யூ எஜுகேஷன் ஸ்டோரி. சோ அத வந்து இது கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லாஜிக். சோ லாஜிக் அப்படிங்கிறது ரீசனிங். சோ எப்படி நீங்க திங்க் பண்றீங்க? மேத்தமெட்டிக்கலா ஒரு டிபேட்ல எப்படி திங்க் பண்றீங்க? லாஜிக்கல் ரீசனிங் எல்லாம் பாப்பீங்கல்ல. இந்த இதுக்கப்புறம் அந்த புள்ளி எப்படி எந்த இடத்துல இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்கல்ல. இதெல்லாம் வந்து லாஜிக்கல் திங்கிங் பாக்குறது. ஆஸ்தெட்டிக்ங்கிறது அழகுன்னு சொல்லியிருக்கோம். சோ பியூட்டி அண்ட் ஆர்ட். ஒரு மியூசிக் கலை சம்பந்தப்பட்ட எல்லாமே மியூசிக், டிராயிங், டான்ஸ், லிட்ரேச்சர் ஆக்டிவிட்டி ஸ்கூல்ல இது அத பத்தி படிக்கிறது ஸ்டடி ஆஃப் ஆஸ்தெட்டிக்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிரான்ச் தமிழ். பிரான்ச்னா கிளை. ஓகேங்களா? இது வந்து என்னென்ன இந்த மெட்டாபிசிக்ஸ் அண்டர்ல ரியாலிட்டிய பத்தி படிக்கிற சயின்ஸ் குரூப் எல்லாமே இது மெட்டாபிசிக்ஸ் அண்டர்ல வரும். எக்ஸ்பெரிமென்ட் பத்தி படிக்கிறது எல்லாம் ஆன்டாலஜி. நாலேட்ஜ மட்டும் தான் கேதர் பண்றீங்கன்னா, அதெல்லாம் எபிஸ்டமாலஜி அண்டர்ல வரும். இந்த மாரி நல்லது, கெட்டது, வேல்யூ எஜுகேஷன் சம்மந்தமா படிக்கிறாங்கன்னா, இந்த சோசியல் சயின்ஸ் சம்மந்தமா படிப்பாங்க. நாட்டுக்கு நல்லது பண்றதுக்குன்னே ஒரு அது என்னதோ ஒரு டிபார்ட்மெண்ட். சோசியல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் என்னமோ ஒண்ணு உண்டு. அதெல்லாம் இதுல பத்தி படிக்கிறது. இந்த மாரி இப்ப நடிப்புக்கு படிக்கிறது, டிராயிங்க்கு படிக்கிறதெல்லாம் ஆஸ்தெடிக். இந்த மாரி இதுக்கு அண்டர்ல எல்லாரும் வரும். அந்த கோல்ட் ஆர் காப்பர். எஸ் வேல்யூ எஜுகேஷன். இப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்ன பிலாசபிய ஸ்கூல் சம்பந்தமா அதாவது இதுவும் அதே மாதிரி தான். அதே மாதிரி டிவைட் பண்ணிருக்காங்க. எப்படி கிளை அடிப்படையில டிவைட் பண்ணாங்களோ ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபி வந்து ஸ்கூல் அடிப்படையில டிவைட் பண்ணிருப்பாங்க. இதுவும் ஒரு பிரிவு மாதிரி தான்.
ஸ்கூல்னோடனே ஸ்கூல்னு கேக்குறாங்க. ஐடியலிசம் சப்போர்ட் பண்றதுன்னா என்னன்னா, நம்ம பார்த்தோம்ல, இதுக்கு முன்னாடி பார்த்தத இப்ப கனெக்ட் பண்ண போறீங்க. முன்னாடி வந்து இந்த ஆக்சியாலஜி இருக்குல்ல, அதுலதான் இந்த ஐடியலிசம் வரும். ஐடியல் ஓகேங்களா? இதுல என்னன்னா, ஐடியாஸ், வேல்யூஸ், மைண்ட், ஸ்பிரிட் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் ஃபோக்கஸ் பண்றது. டீச்சர் வந்து ரோல் மாடலா இருப்பாங்க. மாரல் ஸ்டோரி சொல்லி, அது மூலமா உங்க இத கொண்டு போறீங்க. பிலாசபிக்கலா டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட் வந்து டீச்சர பத்தி இன்ஸ்பயர் ஆகுறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஐடியலிசம்ல வரும். நேச்சுரலிசம். பேர்ல இருக்கிற மாரியே நேச்சுரலிசம் அப்படிங்கிறது என்னன்னா, நேச்சுரலா அவங்க எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வளர்றாங்களோ அந்த மாதிரி. இதுக்கு டீச்சர்ங்கிறது கைடா மட்டும் தான் இருப்பாங்க. குட்டி குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன நீங்க பெருசாலாம் டீச் பண்ண மாட்டீங்க மாரல் ஸ்டோரி. அவங்களா கத்துக்கிற மாதிரி சில விஷயங்கள். ஒரு ஒரு நேச்சர் வாக் குடுத்து நடந்து போய் அதுல உலகத்த அவங்க புரிஞ்சுக்கிற விஷயம். அப்சர்வ் பண்றத வச்சு, ப்ளே பண்றத வச்சு குடுக்குறது. சோசியல் ஒர்க்ன்னு ஒரு ஸ்டடி உண்டு. அப்ப கேட்டேன். சொல்லியிருந்துருக்காங்க. எம்எஸ்டபிள்யூன்னு படிப்பாங்க பாருங்க. அதெல்லாம் எதுக்கு அண்டர்ல வரும்? எம்எஸ்டபிள்யூ எதுக்கு அண்டர்ல வரும்? மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த ஆக்சியாலஜிஸ் ஓகேங்களா? அதுல வேல்யூஸ் பத்தி எல்லாமே அவங்க நாட்டுக்கு எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகே இந்த ஸ்கூல்ல ஐடியலிசம்னா என்னன்னு சொல்லிட்டேன். அதுதான் மாரல் வேல்யூ சொல்லி கொடுக்குறது. டீச்சர் தான் இங்க மெயின். நேச்சுரலிசம்ங்கிறது அவங்க நேச்சுரா கத்துக்கிறது. அவங்கள அப்சர்வ் பண்ணி குழந்தைய ஞாபகம் வச்சுக்கோங்க. ரியலிசம் ரியல் வேர்ல்ட் ஃபேக்ட் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாவோ லேப் ஒர்க் மூலமாவோ ப்ராப்ளம் சால்விங் மூலமா ரியாலிட்டியை கத்துக்கிறது. ரியாலிட்டியை கத்துக்கிறதுன்னா எங்க வந்துரும்? அது எது அண்டர்ல வரும்? எந்த பிரான்ச் அண்டர்ல வரும்? மெட்டாபிசிக்ஸ் அண்டர்ல வரும். பிராக்மேட்டிசம் அப்படிங்கிறது லேர்னிங் பை டூயிங் ஆக்டிவிட்டி பேஸ்டா சோ ப்ராப்ளம் சால்விங் ரியாலிட்டி ஓகேங்களா? இது கிட்டத்தட்ட ஆனா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. ப்ராஜெக்ட் மெத்தட் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி ஓகேங்களா? நீங்களே ப்ராஜெக்ட் மெத்தட் பண்ணி குரூப் ஒர்க் பண்ணி நீங்களா ஃபீல்ட் ஒர்க் போய் ஒரு விஷயத்த கத்துக்கிறதுலாம் பிராக்மெட்டிஸ். பிராக்மெட்டிசம்க்கு கீவேர்டு வந்து பிராக்டிஸ்னு வச்சுக்கோங்க. இல்ல அது நீங்க செய்யறது எதுவானாலும் இருக்கலாம். ப்ராஜெக்ட்டோ, லேர்னிங் பை டூயிங் எல்லாமே வரும். ரியலிசம் அப்படிங்கிறது ரியாலிட்டி. ஓகேங்களா? நீங்க பிராக்டிகலா அதையும் சயின்டிபிக்கா கத்துக்கிறது. ரியாலிட்டிங்கிறது இங்க சயின்டிபிக். உங்க இதுக்கு முன்னாடி காலத்துல ஒண்ணும் இல்ல சின்ன விஷயம் தான். இந்த பெருப்பு மரம் இப்படி இப்படி வைக்கக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டா பதிலே தெரியாது. எங்க அம்மா சொன்னாங்க, எங்க பாட்டி சொன்னாங்க, நான் கேட்கிறேன். நீ அதே மாரி கேட்கணும். ஆனா இப்போ உள்ள பிள்ளைங்கள் சயின்டிபிக்கா எனக்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்தா, நான் கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களுக்கு மட்டும் தான் நான் கொஞ்சம் அடிப்படையா அதுக்கு ஒரு இது குடுப்பேன். இப்போ ஒண்ணும் இல்ல. கட்டில் மேல இருந்து கால் ஆட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அந்த கால் ஆட்டக்கூடாதுக்கு ரீசன் என்னன்னா, முன்னாடிலாம் கட்டிலுக்கு அடியில தான் மருந்து, மாத்திரைகள் எல்லாத்தையும் பாட்டிமார்கள் வச்சுட்டு படுப்பாங்க. அப்ப நீங்க கால் ஆட்டுனீங்கன்னா அது கொட்டலாம், உடையலாம் இந்த மாரி விஷயம். நம்ம ஆட்களுக்கு அது தெரியாது. கால ஆட்டக்கூடாதுன்னுவாங்க. இப்ப உள்ள குழந்தைங்கட்ட சொல்லுங்க, என்ன காரணம்னு கேட்பாங்க. ஏன்னா நான் அப்பவே கேட்டுருக்கேன். பதில் வந்துச்சு. அதனால தெளிவடைய ஈஸியா இருந்துச்சு எனக்கு. இதுதான் நம்ம சொல்லிக் குடுக்கணும். இதுதான் சயின்டிபிக்கா ஒரு விஷயத்த பாக்குறது. அதான் ரியலிசம். அதுதான் அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்கிறதா அனிதா மேம் சொல்றாங்க. எஸ் அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்த. சோ ரியலிசம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 2 பிலாசபர். ஒண்ணு இந்தியன், இன்னொன்னு வெஸ்டர்ன். சரிங்களா? உங்களுக்கு இப்படிதான் கான்செப்ட் படி கேட்டாங்கன்னா, இதான் கான்செப்ட். மகாத்மா காந்தி எத பத்தி பேசியிருப்பாருன்னா, அந்த உண்மை, நான் வயலன்ஸ், வெல்ஃபேர பத்தி பேசியிருப்பாரு. அதாவது சர்வோதயான்னு சோ லேர்னிங் பை டூயிங் பேசிக் எஜுகேஷன்ல அதாவது நைத்தலிம்னுவாங்க. அது வந்து என்னன்னா, ஒரு குழந்தை பேசிக் எஜுகேஷன்ல என்னலாம் இருக்கணும்னா, அந்த இந்த இது பண்ணுவாங்க. ஒரு கிராஃப்ட் பேஸ்டான ஒர்க் எல்லாம் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். அதெல்லாம் சொன்னது மகாத்மா காந்தி. ஓகேங்களா? ரவீந்திரநாத் தாகூர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நேச்சர். சோ ஓப்பன் ஏர் லேர்னிங்க பத்தி பேசியிருக்கிறவர் ரவீந்திரநாத் தாகூர். இத வந்து எங்க பேசியிருப்பாங்க? நேச்சுரலிசம்னு இருக்குல்ல, இந்த கான்செப்ட் தான் நம்ம ரவீந்திரநாத் பேசினது. சுவாமி விவேகானந்தர் என்ன பேசியிருப்பாரு? அவர பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும். சோ மேன் மேக்கிங் எஜுகேஷன். சோ என்னன்னா, நம்ம வந்து இன்னர் ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்துறதுக்கு, பியர்லெஸ்ஸா இருக்கிறதுக்குரிய வேலைகள் எல்லாம் சுவாமி விவேகானந்தா பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. கிருஷ்ணமூர்த்தி அவர் வந்து ஹோலிஸ்டிக்கா எல்லாமே அவர் லைஃப்க்கு என்ன தேவையோ அந்த டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் வேணும். இவரோட போட்டோவெல்லாம் நான் வந்து உங்களுக்கு தனியா ஒரு பிபிடி இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சோம்ல அதுல இருக்கும். அதுல வேணும்னா பாத்துக்கோங்க. சி அரவிந்தர். அதான் அரவிந்தோன்னு இருக்கும். சோ அரவிந்தர்ங்கிறது இன்டெக்ரல் எஜுகேஷன். ஒரு எஜுகேஷன்ங்கிறது மனசு, பிசிக்கல், வைட்டல், மென்டல், பிசிக், ஸ்பிரிச்சுவல் எல்லாத்தோட குரோத்தும் இருக்கணும். கிட்டத்தட்ட இவர் ஹாலிஸ்டிக் மொத்தமா முடிச்சிட்டாரு. இவர் வந்து அப்படி சொல்லியிருக்காரு. யோகா மூலமா கத்துக்கிறது. இதெல்லாம் வந்து அரவிந்தரோட. இதுதான் இந்தியன் பிலாசபில வர்றது. ஓகேங்களா? வெஸ்டர்ன் பிலாசபி. இப்ப இதுக்கு முன்னாடி சொல்றேன். இதுதான் வந்து சாந்தி நிகேதம், திஷா பாரதின்னு இருக்கும்ல. அத பத்தி முன்னாடியே பேசியிருக்கோம். சோ அதெல்லாம் வந்து இன்டெக்ரல் எஜுகேஷன்ல அது நடக்கும். சோ ரவீந்திரநாத் தாகூர் எந்த விஷயத்துக்கு, எந்த ஸ்கூலுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு அப்போ? ரவீந்திரநாத் தாகூர். நேச்சுரலிசம். நேச்சர் சம்பந்தப்பட்ட ஓப்பன் ஏர் லேர்னிங் இந்த மாதிரி கொண்டு போங்க அப்படின்னு சொன்னவர். ஏன்னா அவர் தான் ஜனகண மனநிலையே அவ்வளவு விஷயங்களை கொண்டு வந்திருக்காருல்ல. நம்ம தேசிய கீதத்துல அவ்வளவு ஆறுகள் அதெல்லாம் அந்த இயற்கையை நிறைய கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விவேகானந்தர் எப்படிப்பட்டவங்க? ஸ்பிரிச்சுவலா இருப்பாங்க. அதே டைம்ல ஸ்ட்ரென்த்,
இதுதான் அப்படிங்கிற விஷயங்கள் மேன் மேக்கிங் எஜுகேஷனை பத்தி பேசியிருக்காங்க. எஜுகேஷன்ங்கிறதே இஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பெர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இன் மேன். ஒரு எஜுகேஷன் உங்களை வந்து மாத்துறது, மேனிஃபெஸ்ட் பண்றதுனால என்னது, உங்களை மாத்தி தகவமைப்பு படுத்துறது தான் அதுன்னு சொல்லியிருப்பாங்க. கிருஷ்ணமூர்த்தி என்ன பேசியிருப்பாங்க, கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஹோலிஸ்டிக் முழுமையான ஒரு வளர்ச்சி இல்லைங்களா, அதை பத்தி அவங்க பேசியிருப்பாங்க. அரவிந்தர் என்ன சொல்லியிருப்பாங்க, இன்டகிரேட்டட் எஜுகேஷன், எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி ஒரு எஜுகேஷன் வேணும்னு சொன்னது யாரு, ஸ்ரீ அரவிந்தர். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து இந்தியன் பிலாசபர். நம்ம ஃபாரின் வெஸ்டர்ன் பிலாசபர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, முதல்ல பிளாட்டோ. இந்த பிளாட்டோ அப்படிங்கிறவரு ஐடியலிசம் பத்தி பேசுவாங்க. ஐடியலிசம்ல என்ன இருக்கும், ஐடியலிசம்ல என்ன இருக்கும், மைண்ட், ஸ்பிரிட், மாரல் வேல்யூ, அதான் நம்ம ஆக்சியாலஜின்னு பார்த்தோமோ அங்கதான் ஐடியலிசம் பார்த்தோம். இங்க அததான் பிளாட்டோ சொல்றாரு. அதுதான் மெயினா அதுக்கு வந்து ஃபாதர்னே சொல்லலாம் இவர. சோ இவர் வந்து அது சம்பந்தமா எல்லாமே இல்லைங்களா. சோ எஜுகேஷனல் அப்ரோச்சா இவங்க சிலர் யூஸ் பண்ணிருப்பாங்க. மியூசிக், ஜிம்னாஸ்டிக், அது மூலமா எல்லாமே கொண்டு போங்க. இந்த ருசெல் அப்படிங்கிறவரு சயின்டிபிக் இன்கொயரி, லாஜிக்கல் திங்கிங், ஸ்கெப்டிசம், அதுவும் அது அண்டர்ல தான். கொஸ்டின் கேட்கறது, அந்த கொஸ்டினுக்குள்ள அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியே போறது. இதுல நம்ம எதுல பார்த்தோம், ரசல் அப்படிங்கிறது சயின்டிபிக் இன்கொயரி, வேற எங்க பார்த்தோம், பிளாட்டோ வந்து ஃபாதர் ஆஃப் ஐடியலிசம்னு சொல்லுவாங்க. பிளேட், பிளேட்ல சாப்பிடலாம்னு ஐடியா கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. சயின்டிபிக் இன்கொயரி, ரியலிசம். ஓகேங்களா, சயின்டிபிக் ரியலிசம். கிரிட்டிக்கல் திங்கிங் எல்லாமே ரசல். ஓகேங்களா, ரசல். ஒரு விஷயம் செல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சயின்டிபிக்கா கொஸ்டின் கேட்கணும். ஓகே, இதை நான் இவ்வளவு நாள் யூஸ் பண்ண என்ன ஆகும், இப்போ ஒரு போன் வாங்குறீங்கன்னா எவ்வளவு கேட்பீங்க, எவ்வளவு ஜிபி இருக்கும், எவ்வளவு கேபி, அந்த மாதிரி நீங்க எல்லாத்தையுமே யோசிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பிஸ்டல் வச்சு ஓகேங்களா, உங்களோட நோட்ஸ்ல அப்படிதான் கேட்டிருந்தாங்க. பிஸ்டல் வச்சு ஃபுல் நேம் தான் இது. பெஸ்டல், பெஸ்டலோஜிக்கு என்ன சொல்லலாம், பெஸ்டாவா நம்ம பாஸ்தா வைக்கிறோம், குழந்தைங்களுக்கு தான் பாஸ்தா பிடிக்கும். ஸோ சைல்ட் சென்டர் லேர்னிங், குழந்தைங்கள மெயினா வச்சு அவங்களுக்கு எல்லாமே கொடுக்கறது அந்த பெஸ்டலோஜி சொன்னது. அப்புறம் ரவுசி, ரவுசியா அப்படிங்கிறது வந்து இவங்க என்னன்னா லேர்னிங் பை டூயிங் மூலமா தான், இவங்களும் அதே தான். ரவுசியா வந்து லேர்னிங் பை டூயிங். ஸோ லேர்னிங் பை டூயிங் எங்க பார்த்தோம், ரோஸ். ரோஸ் வந்து நம்ம எப்படி இல்லை ஏதாவது செஞ்சாதான், எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா தான் நம்ம ரோஸ் வந்து இப்படி இருக்கும். தொட்டு பார்த்தா தானே தெரியும், ஒரு கண்ணு தெரியாதவங்களுக்கு ரோஸ்னா என்ன, நம்ம நேச்சுரலா அதை தொட்டு பார்த்தா தான் தெரியும். எஸ், லேர்னிங் பை டூயிங், நம்ம காந்தி சொன்ன மாதிரி. ஸோ காந்தி மெயினா சொன்னது பேசிக் எஜுகேஷன், நெய்த்தலிம்னு சொல்லுவாங்க. ஃப்ரிட்ரிச் ஃப்ரோபல் ஞாபகம் இருக்கா, யாரு ஃபாதர் ஆஃப் எதோடது ஃப்ரிட்ரிச், எஸ், பிராக்மெட்டிசம். பிராக்மெட்டிசம், காந்தி, லேர்னிங் பை டூயிங், கிண்டர் கார்டன். ஸோ அது எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஹாலிஸ்டிக் டெவலப்மெண்ட் கொடுக்குறது. மாண்டசரி, ஸோ மாண்டசரி என்ன சொல்லியிருப்பாங்க, காக்னேட்டிவ் சென்சரி மூலமா குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் அவங்க தான். இப்ப நீங்க மாண்டசரி எஜுகேஷன்ல ஒரு எஜுகேஷன் உண்டு, ஹேண்ட்ஸ் ஆனா பண்றது, அதெல்லாம் மரியா மாண்டசரி சொல்லி கொடுத்தது. ஜான் டிவே, இவர் தான் பிராக்மெட்டிசம் இதை பத்தி, லேர்னிங் பை டூயிங். காந்தி சொன்னார்ல, கரெக்டா சொல்லணும்னா அந்த இது வந்து லேர்னிங் பை எக்ஸ்பீரியன்ஸ், இது லேர்னிங் பை டூயிங்னு சொல்லுவாங்க. ஜான் டிவே இவ்வளவு இதுவா பேச மாட்டாங்க, நம்ம பார்த்து வச்சுக்கணும். சோ இதுதான் ஓகேங்களா. சோ பிளேட்டு ஐடியா, சோ பிளேட்ல சாப்பிடலாம் ஐடியா கொடுக்குறாங்க. ரசல், செல் பண்ணலாம் அப்படிங்கிறது, ஒரு விஷயத்த செல் பண்ணாங்கன்னா நீங்க சயின்டிபிக்கா அதை பத்தி நல்லா கேட்டுதான் வாங்கணும். பாஸ்தா, சைல்ட் சென்ட்ரிக். ரவுஸ், ரோஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரோஸுங்கிறது நேச்சுரலா ஒரு விஷயம், அதை லேர்னிங் வியா எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா தான் கத்துக்க முடியும். ப்ரோபல் வந்து நம்ம என்ன சொன்னோம், ஃப்ரைட் ரைஸ் கடையில பெல் அடிக்கிறது கிண்டர் கார்டன் முன்னாடி, ஸோ கிண்டர் கார்டன் சம்மந்தப்பட்டது. மாண்டசரிங்கிறது ஹேண்ட்ஸ் ஆன் மூலமா கத்துக்கிறது. ஜான் டிவே அவர் வந்து லேர்னிங் பை டூயிங், பிராக்மெட்டிசம். டிவே, டீ வைக்க சொல்றாரு. ஸோ லேர்னிங் பை டூயிங் மூலமா, ஓகேங்களா, டூயிங் செய்யணும், டீ வைக்கிறதெல்லாம் செய்யணும். ஓகேங்களா, இது நம்ம ஜான் டி வைக்க தெரியாம பாத்துக்கோங்க. ஓகே, இதுல இன்னொரு முக்கியமான குறிப்பு சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் சைக்காலஜி லேப் வந்து நம்ம பாஸ்தா தான் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, சைக்காலஜி லேப்ல போய் பண்ணது இந்த பெஸ்டாலஜி இவங்க தான். எஸ், ஓகேங்களா, கிளியரா, வெஸ்டர்ன் கிளியர்னா கிளியர் போடுங்க. நான் பின்னாடி என்னன்னு கேட்பேன், இப்ப நீங்க கிளியர்னா கிளியர் போடலாம். செல்வி மேமுக்கு கிளியர், 919117. ஓகே, எல்லாருமே கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா இதுல என்னென்ன டைப் ஆஃப், நான் அதை வந்து இதுல கொடுத்துருக்கேன், சில பேருக்கு இது புரியும், என்னென்ன இனோவேஷன் இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் பேசிக் எஜுகேஷன், நெய்தலின்னு சொல்லுவாங்க, நான் வயலன்ஸ் இருக்கக்கூடாது,
ட்ரூத் மூலமா இந்த ஸ்பின்னிங், வீவிங், கார்டனிங் இதெல்லாம் வந்து லெசன்ல கொண்டு வரணும் குழந்தைங்களுக்கு. அவங்கள கொண்டு வந்தது பேசிக் எஜுகேஷன். ஆக்டிவிட்டி பேஸ்ட் எஜுகேஷன்னா உங்களுக்கே தெரியும். கார்டு யூஸ் பண்ணி குரூப் ஆக்டிவிட்டி ஃபிளெக்சிபிளா ஒரு ஒரு நம்ம சொன்னோம்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் கார்டு மூலமா பண்றது எல்லாம் ஆக்டிவிட்டி பேஸ்ட்ல வரும். ஹியூரிஸ்டிக் மெத்தட் அப்படிங்கிறது என்னன்னா மிக்ஸ்டு. முக்கியமா இல்ல டிஸ்கவரி பேஸ்ட் லேர்னிங். நீங்களா வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா ஒரு 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 தாவரத்தை எப்படி வளர வைக்கணுங்கிறத நீங்களா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நீங்களா அதை கத்துக்கிறது. உங்களுக்கு டீச்சருங்கிறவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க, கைட் பண்ற மாதிரி இருப்பாங்க. டால்டோ பிளான் ஒண்ணு உண்டு. சோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சப்ஜெக்ட சூஸ் பண்ண வைக்கிறது. அதாவது ஸ்டூடெண்டே வந்து அவங்க சப்ஜெக்ட் சூஸ் பண்ணி அவங்க டாஸ்க் அவங்க பர்டிகுலர் அவங்களுக்கு ஒரு ஓன் டைம் கொடுப்பாங்க. நீங்களே இண்டிபெண்டா எப்பனாலும் முடிச்சுக்கலாம். இந்த கோல் இந்த மந்த்லிக்குள்ள இதை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறது டால்டன். வென்னட்கா அப்படிங்கிறது ஒரு மாஸ்டர் லேண்ட். ஒண்ணு முடிச்சாதான் அடுத்ததுக்கு போக முடியும். பேசிக் லெவல முடிச்சு வரதான் இன்டர்மீடியட் போக முடியும். இன்டர்மீடியட் முடிச்சு வரதான் நீங்க அட்வான்ஸ் போக முடியும். இந்த மாதிரி மாஸ்டர் லேர்னிங்ல இதான் ஒரு லெவல் வச்சுக்கிறது போறது வின்னட்கா பிளான். ப்ராஜெக்ட் மெத்தடுங்கிறது உங்களுக்கு தெரியும். ரியல் லைஃப்ல ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுத்து அந்த வில்லேஜ்ல போய் இந்த மாதிரி சர்வே கண்டக்ட் பண்ணிட்டு வாங்க. இல்லைங்களா? இந்த மாதிரி சொல்றது வந்து என்னது ப்ராஜெக்ட் மெத்தட். இது வந்து ஹில் பேட்ரிக் அவர் தான் வந்து இதோட ஃபாதர். மாண்டசரி உங்களுக்கு தெரியும், ஹேண்ட்ஸ் ஆன். கன்ஸ்ட்ரக்டிவிசம் இது பின்னாடி படிப்போம். இப்போ என்னன்னா பில்ட் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். நாலேஜ வந்து வளர்த்துக்கிறோம் எது மூலமா? எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா. இதுக்கு வந்து நாலேஜ பத்தி படிக்கிற படிப்புக்கு பேர் என்னது? நாலேஜ் எப்படி கெட் பண்ணணும் அதை பத்தி படிக்கிற ஸ்டடிக்கு பேர் என்னது? எபிஸ்டமாலஜி. அதுல எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா பில்ட் பண்ற நாலேஜ் வந்து கன்ஸ்ட்ரக்டிவிசம்ல வரும். எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் பண்றது, குரூப் ப்ராஜெக்ட் அண்ட் ஓப்பன் எண்டட் கொஸ்டின். எதையாவது ஒண்ணு நீங்க அதை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி அது மூலமா நீங்க கத்துக்கிறது. மல்டிபிள் இன்டெலிஜென்ட் தேரி. சோ எல்லா டைப் ஆஃப் இன்டெலிஜென்ட்டுக்கும் ஒரு ஹியூமன் சப்போர்ட் பண்றது. மியூசிக்கலாவும் இது பண்ணுவாங்க, கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டியும் பண்ணுவாங்க. நேச்சுரல் அதாவது டான்ஸ வந்து ரிதம் டான்ஸ் வந்து கத்துக்கிறது. சோ அதுல ரிதமும் கத்துக்கிறது. அதே மாதிரி நீங்க போய் நேச்சுரல் வாக் மூலமா நீங்க அது நிறைய ஆக்டிவிட்டியே ஒரே விஷயம் கத்துக்கிறதுக்குள்ள கொண்டு வர்றது தான் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். உங்களுக்கு டான்ஸ் ஆடுறவங்களுக்கு ஒரு மியூசிக்கல் நாலேஜும் வந்துடும். அந்த ரிதம் எல்லாம் எப்படி இது பண்ணாதான் நம்ம ஆடணுங்கிறதா வந்துடும். இந்த அப்போ கொஞ்சம் இந்த நேச்சுரல் வாக் எல்லாம் போய் அந்த உலகத்து கூட நீங்க இது கனெக்ட் பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பிரஷன் வரும். அப்படின்னா எல்லா இன்டெலிஜென்ஸும் வர்ற மாதிரி வருது. ஃபிளிப்டு கிளாஸ் ரூம். சோ வீடியோவை வீட்டுல பாத்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பிடுவேன். அந்த வீடியோ வீட்டுல பார்த்து கிளாஸ்ல வந்து இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸாமோ ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுக்கறது வந்து ஃபிளிப்டு கிளாஸ் ரூம். ஓப்பன் லேர்னிங் சிஸ்டம் பிளெக்சிபிளா இருக்கும், எங்கனாலும் நீங்க கத்துக்கலாம். சோ NIOS நம்ம படிச்சோம்ல அது. காம்பிடென்சி பேஸ்ட். சோ ஸ்கில்ல மாஸ்டரி ஆகுறது, ஏஜ் எல்லாம் கிடையாது. இதுக்கு வந்து இங்கிலீஷ் நம்ம படிச்சோம்ல அட்வான்ஸ் லெவல். சோ அதுக்கு யூஸ் பண்ற பிளான் வந்து இந்த டால்டோ பிளானோ வினட்கா பிளானோ யூஸ் பண்ணலாம். டால்டோ பிளான் இந்த மந்த்துக்குள்ள நீங்க இதை முடிச்சுக்கணும்னு சொல்றது. வினட்கா பிளான்ங்கிறது பேசிக் முடிச்சாதான் நீங்க அடுத்தது போகணும்னு சொல்றது. இந்த எஜுகேஷனுக்கு பேர் தான் என்னது? காம்பிடென்சி பேஸ்ட். எந்த ஒரு ஏஜ் கரிக்குலம் ஏஜ் வச்சியோ உங்க கிளாஸ் இது ஒண்ணா பிரிவுபடுத்தாம உங்களை எது மூலமா உங்களோட ஸ்கில்ல பேஸ் பண்ணி பிரிவுபடுத்துறது காம்பிடென்சி பேஸ்ட். கேமிபிகேஷன். கேம் மூலமா உங்களுக்கு படிப்பை சொல்லி கொடுக்குறது. அதுக்கெல்லாம் நிறைய இருக்கு. சோ இந்த இதுல எதை பிரஸ் பண்ண பேட்ஜ் கொடுக்கறது, பாயிண்ட் கொடுத்து அவங்களை படிக்க வைக்கிறது. இன்கொயரி பேஸ்ல என்ன சொல்லியிருக்கோம்? கிரிட்டிக்கல் திங்கிங். நிறைய கொஸ்டினா கேட்டு கேட்டு அது மூலமா நிறைய கத்துக்கிறது. பிளெண்டட். சோ நான் பாதி வந்து நான் ஃபேஸ் டு ஃபேஸ் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் உங்களுக்கு ஆன்லைன்ல ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் மாதிரி நீங்க கிளாஸ்ல இருந்தே பண்ணுங்க. இந்த மாதிரி லேப் போய் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தா பிளெண்டட். ஆன்லைன் ஆஃப்லைன் மிக்ஸ்டா இருந்தா அதுக்கு பேர் பிளெண்டட். பர்சனலைஸ்ட் அப்படிங்கிறது உங்ககிட்ட 1-on-1 வச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு ஏத்தாப்புல ஒரு டைம் டேபிள் போட்டு நீங்க இதான் படிக்க போறீங்க. உங்களுக்கு ஒரு கரிக்குலம் டெவலப் பண்ணணும்னா அதுக்கு பேர் பர்சனலைஸ்ட் லேர்னிங். இதைதான் நான் மொத்தமா இதுல கொடுத்துருக்கேன். இப்போ இதை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? இவ்வளவு இனோவேஷன் இருக்கு. இதுல எந்த இதை பத்தி கேட்டாலும் நீங்க தான் சொல்லணும். ஓகேங்களா? இப்ப நான் கேக்குறேன், சொல்லுங்க பாப்போம். லேர்னிங் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா ஒரு நாலேஜ வந்து நான் கத்துக்கிறேன். நாலேஜ்ங்கிற வார்த்தை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நாலேஜ நான் பில்ட் பண்றேன். அதுக்கு பேர் என்னது? கன்ஸ்ட்ரக்டிவிசம். ஓகேங்களா? நான் வந்து வீட்டுக்கு வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ அனுப்பிடுறேன். அதை நீங்க வீட்டுல பாத்துட்டு வரீங்க. ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ வந்து நீங்க இந்த அசைன்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? ஃபிளிப்டு லேர்னிங். ஓகேங்களா? இப்போ நான் ஏஜ் அடிப்படையில உங்களுக்கு ஒரு ஸ்கில்ல ஏஜ் அடிப்படையில பார்க்காம உங்களோட ஸ்கில் என்னன்னு மட்டும் பாக்குறேன்னா, இப்போ உங்களுக்கு எந்த ஏஜ் ஆனாலும் இருக்கலாம். பட் உங்களுக்கு நீ எந்த லெவலுக்கு இதை இங்கிலீஷ் பேசுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு பேசிக் லெவல் அட்வான்ஸ் லெவல் நான் பிரிக்கிறேன்னா அதுக்கு பேரு காம்பிடென்சி பேஸ்ட் எஜுகேஷன். இவ்வளவுதான். புரிஞ்சிடுச்சுன்னு நான் நம்புறேன். நல்லா அடுத்தது. ஓகே, நம்ம செகண்ட் யூனிட் கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். சோ ஃபர்ஸ்ட் பார்ட் தான் முடிச்சிருக்கோம். என்னெல்லாம் பார்த்தோம்? இந்தியன் பிலாசபர், வெஸ்டர்ன் பிலாசபர், ஸ்கூல் ஆஃப் தாட்ல இதெல்லாம் பார்த்தோம். பிலாசபிக்கல் பேசஸ்ல இந்த 4 தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சோ இப்போ இந்த 4 விஷயத்துக்குள்ள வருமா?
எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா கத்துக்கிறது. சாரி, நாலேஜ் மூலமா கத்துக்கிறது. நாலேஜ் கத்துக்கிறது என்னது? எபிஸ்டமாலஜி. வேல்யூஸ் கத்துக்கிறது வேல்யூஸ். ஆக்சியாலஜி. ரியாலிட்டி எஸ், மெட்டாபிசிக்ஸ். ஸ்டடி ஆஃப் பீயிங், அது இருக்கிறத பொறுத்து தொட்டு சைல்ட் சென்டரா போய் கத்துக்கிறது. குழந்தைங்க எல்லாம் மாண்டசரியில அப்படிதான் கத்துப்பாங்க. சோ அதெல்லாம் வந்து ஆண்டாலஜில வரும். சூப்பர். நெக்ஸ்ட் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்ல 4 இருக்கு. ஐடியலிசம், நேச்சுரலிசம், ரியலிசம், பிராக்மெட்டிசம். இதுல லேர்னிங் பை டூயிங்கிறது என்னது? பிராக்மெட்டிசம். சோ ஐடியலிசம்க்கு இதுல வெஸ்டர்ன் பிலாசபர் யார சொல்லுவீங்க? ஐடியலிசம்னா வெஸ்டர்ன் பிலாசபர் யார சொல்லுவீங்க? ஐடியலிசம்ல என்ன சொல்லியிருப்பாங்க? அந்த நம்ம பிளேட்டோ சொல்லியிருப்போம். வேற யார சொல்லியிருப்போம்? இங்க யார சொல்லியிருப்போம்? ஐடியலிசம்க்கு யார சொல்லலாம்? பிளேட்டோ ஐடியலிசம். மைண்ட், ஸ்பிரிட், மாரல் வேல்யூஸ், ஸ்பிரிச்சுவல். நீங்க கொஞ்சம் இந்த சைட் நம்ம காந்தியை கூட சொல்லலாம், விவேகானந்தர் இவங்கெல்லாம் இழுத்து வந்துக்கலாம். அதான் அந்த 4க்குள்ளதான் எல்லாரும் வரப்போறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நேச்சுரலிசம்னா உடனே யார சொல்லுவீங்க இந்தியால? காந்தி, விவேகானந்தர் எல்லாமே. தாகூர். ஓகேங்களா? இங்க யார சொல்லுவீங்க? ரவுசி. ஓகேங்களா? ரோஸ வச்சு இது பண்றது. ரியலிசம், ரியலிசம்னா என்ன சொல்லுவீங்க? ரியாலிட்டி, ஃபேக்ட், சயின்டிபிக் திங்கிங் மூலமா ஒரு விஷயத்த கேட்டு கேட்டு இது பண்றது. சோ இதுல பிளேட்டோங்கிறது ஐடியலிசம் பார்த்தோம். செல்லுங்கிறதுக்கு என்ன பார்த்தோம்? என்ன பேஸ்ட் லேர்னிங்கா இருக்கும் அது? செல், ரோஸ் செல். சயின்டிபிக் இன்கொயரி பேஸ்டா இருக்கும். ஓகேங்களா? பெஸ்டலசிங்கிறது சைல்டு சென்டரா இருக்கும். சூப்பர். சோ இந்த ரவுசி இதுவும் நம்ம ரோஸ வச்சு நேச்சுரலிசம் பார்த்தோம். இது யார் வந்து இதோட ஃபாதர்? சரி, மாதிரி ஃப்ரோபல், ஃப்ரெட்ரிச் ஃப்ரோபல்ங்கிறது ஃபாதர் ஆஃப் கிண்டர் கார்டன். மாண்டசரிங்கிறது என்னது? கிட்டத்தட்ட இது லேர்னிங் பை எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா கத்துக்கிறது குழந்தைங்க எல்லாம். மாண்டசரி எஜுகேஷன். சோ இந்த டிவே என்ன சொல்லிருப்பாரு? ஹேண்ட்ஸ் மூலமா எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து லேர்னிங் பை டூயிங் மூலமா கத்துக்கிறது. ஓகேங்களா? இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கத்துக்கிறது. இது வந்து தொட்டு எல்லாம் கத்துக்கிறாங்களா, அதெல்லாம் மாண்டசரியில் நடக்கும். இங்க வந்து செஞ்சு கத்துக்கிறதெல்லாம் டிவேல நடக்கும். இங்க யார் இருக்காங்க? கிருஷ்ணமூர்த்தி அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? ஹோலிஸ்டிக் பத்தி சொல்லியிருப்பாங்க. அரவிந்தர் என்ன சொல்லியிருப்பாங்க? இன்டகிரேட்டர் பத்தி பேசியிருப்பாங்க. தாகூர் நேச்சுரலிசம் பத்தி பேசியிருப்பாங்க. விவேகானந்தர் என்ன பத்தி பேசியிருப்பாங்க? ஸ்பிரிச்சுவலா இருக்கணும், ஃபியர்லெஸ்ஸா இருக்கணுங்கிறத பத்தி பேசியிருப்பாங்க. காந்திஜியோட மெயின் எஜுகேஷன் என்னது? என்ன எஜுகேஷன்? நெய்த்தலின் பேசிக் எஜுகேஷன், கிராஃப்ட் இதெல்லாம் கத்துக்கணும், தைக்க கத்துக்கிறது, இதெல்லாம் பத்தி பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிருக்கு. செகண்ட் பார்ட் இதே ஃபாஸ்டா தான் போக போறேன். ஓகே தானே ஸ்பீடு? ஓகே. ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம். ஓகேங்களா? அதனால முதல் ஓகேலயே நீங்க எல்லாரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுமாதி சூப்பர்லாம் சொல்லிட்டாங்க. நல்லா போயிடலாம். நெக்ஸ்ட் சோசியாலஜில என்னெல்லாம் கான்செப்ட்லாம் சொல்லியிருப்பாங்கன்னா, சோசியலைசேஷன்னா என்ன? சோசியலைசேஷன் என்னது? எல்லாருமே எல்லா வேல்யூ, பிஹேவியர் அதெல்லாம் கத்துக்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணி டிசிப்ளினா ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கிறது சோசியலைசேஷன். சோசியல் ஸ்ட்ராட்டிபிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஒரு பிரிவு மாதிரி இருக்கிறது. ஓகேங்களா? ஒரு டிவிஷன். இவங்கெல்லாம் இந்த காஸ்ட் பீப்புள் கிடைக்கிறதோ, இந்த எலைட் ஸ்கூல் இங்க படிக்கிறவங்களுக்கு இன்னும் நிறைய கெரியர் ஆப்ஷன்ஸ் நிறைய கிடைக்கிறது. இந்த மாதிரி பிளவுகள்லாம் நமக்கு நிறைய உண்டு. மொபைலிட்டி. மொபைலிட்டிங்கிறது நான் வந்து என்ன சொல்றது? ஒரு ஒரு ஏணிப்படியில ஏறி போறதோ, இல்ல இறங்கி வர்றதோ. ஒரு புவர் ஃபேமிலியா இருப்பாங்க. அவங்க எஜுகேஷன் மூலமா ஒரு சிவில் சர்வெண்டா மாறுறது. இல்லன்னா ஒரு நல்ல இதுவா இருப்பாங்க. அவங்க ட்ரக் அடிக்ட் ஆகி கீழ மூவ் ஆகி வந்துடுறது. சில பேர் வந்து இந்த மாதிரி வேற என்ன விஷயங்கள்? ஆன்லைன் ரம்மி மூலமாலாம் நிறைய பேர் இழந்துட்டு கீழ வருவாங்கல்ல. சோ இதெல்லாம் வந்து எதுல வரும்னா மொபைலிட்டி. மூவ் ஆகுறது. அப்போ டவுன் எதுல மூவ் ஆனாலும் மொபைலிட்டி தான். சோசியல் மொபைலிட்டி. சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியும். ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துக்கும் குடுக்கணும். எல்லாமே ஃபேரா நடந்துக்கணும். பாகுபாடு இல்லாம. சோசியல் சேஞ்சுங்கிறது சோசியல்னா சமூக மாற்றம். சோ எல்லாத்துக்குமே சொசைட்டியை மாத்துறதுக்குரிய பெரிய டூல் என்னது?
எஸ் எஜுகேஷன். சோ அத ஒரு இதுவா எடுத்துட்டு எந்த ஒரு ஜெண்டர் ஈக்குவலா எல்லாமே கொண்டு போகணும். இன்இக்வாலிட்டி எதுவுமே இல்லாம ஸ்கூலுக்கு அத பத்தின அவேர்னஸ் கொண்டு போறது. எஸ். சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷனுக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் இந்த சிபிஎஸ்இ ஸ்கூல்ல மட்டும் இந்த ஸ்டெம் எஜுகேஷன் டிஜிட்டலா கொண்டு வந்திருப்பாங்க. சோ அந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை. இதுதான் உங்களுக்கு தெரிய வேண்டிய ஹிண்ட். இனி பார்க்க போறது என்னென்ன சோசியாலஜிஸ்ட். இவங்க தான் இந்த 6 தான் அவங்க சொல்லியிருக்காங்க. சோ ஃபாதர் ஆஃப் சோசியாலஜிங்கிறது வந்து ஆகஸ்ட் கம்ப்டி. சோ அந்த கம்ப்டி என்ன சொல்லியிருப்பாருன்னா சயின்டிபிக் திங்கிங் பத்தி பேசியிருப்பாரு. ஃபாதர்னு சொல்லியாச்சு. ஆகஸ்ட் கம்ப்டி என்ன பேசியிருப்பாரு? சயின்டிபிக் திங்கிங். ஓகேங்களா? உங்களுக்கே தெரியும் சயின்டிபிக்னா என்னன்னு கேட்டு செல் பண்ணும்போது கேட்டு வாங்கணும்னு சொல்லியிருப்போமா அந்த ரவுசல். சோ அதேதான் இந்த காம்ப்டிங்கிற சோசியாலஜிஸ்டும் சயின்டிபிக் திங்கிங் சோசியல் ப்ராக்ரஸ்ல இந்த உலகத்தை முன்னேற்றி ஒண்ணும் இல்ல. உங்ககிட்ட வந்து ஒருத்தவங்க ஓட்டு கேட்கறாங்கன்னா நீங்க சயின்டிபிக்கா திங்க் பண்ணணும். இவங்க என்ன பண்ணிருக்காங்க? இவங்க கிட்ட இப்ப இத்தனை கட்சி இருக்கு. எல்லார்கிட்டயும் நிறைகளும் இருக்கும், குறைகளும் இருக்கும். அதுல ஈக்குவலைஸ் பண்ணி யாரு 1% அதிகமா இருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறதுதான் அந்த சோசியலா நீங்க சயின்டிபிக் திங்கிங்கிறது. சரிங்களா? ஆகஸ்ட் மாசம் ஓட்டு போடுறதா வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் மாசம் ஓட்டு போட வாங்க. அது சயின்டிபிக் திங்கிங்க்கு அப்புறம் தான் நீங்க முடிவு பண்ணணும். மேக்ஸ் வெபர் அப்படிங்கிறவர் என்னன்னா இந்த பியூரோக்ரசி அண்ட் மெயின்டைன் கிளாஸ் ஆர் ஸ்டேட்டஸ் டிஸ்டிங்ஷன். சோ இவர் எல்லாத்தையும் இதை ப்ரிப்பேர் பண்றதுதான் இவங்களோட கான்ட்ரிபியூஷனை பத்தி பேசியிருப்பாரு. என்னன்னா நிர்வாக பணின்னு என்னது? ஒரு பாலிசி மேட் பண்றது, புக் அடிக்கிறதுல இருந்து எல்லாமே எது சம்பந்தப்பட்டதா இருக்கணும்? சோசியல் சம்பந்தப்பட்டதா, கிளாஸ் டிவைட் பண்றது, ஸ்டேட்டஸ் டிவைட் பண்றது, இவங்கெல்லாம் இந்த பிரிவு, இவங்கெல்லாம் இந்த பிரிவு பிரிக்கிறாங்கல்ல. இது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்றத பத்தின முக்கியமான விஷயங்களை இந்த வெபர் பேசியிருப்பாரு. வேறுபாடுகளை பத்தி வெபர் பேசிப்பாரு. சரிங்களா? பியூரோக்ரசிங்கிறது கல்வியல் நிர்வாக பணி. ஒரு கல்வியில என்னென்ன பணிகள்லாம் இருக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் டாஸ்க் என்னென்ன இருக்கும் எல்லாமே. கார்ல் மார்க்ஸ் எதை பத்தி பேசியிருப்பாருன்னா இன்இக்வாலிட்டி. ஓகேங்களா? அவர் வந்து எல்லாரும் லிபரேட் சுதந்திரமா ஈக்குவலா இருக்கணுங்கிறத பேசிப்பாரு. கார்ல் மார்க்ஸ் பத்தி உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அவர் எப்போதுமே இன்இக்வாலிட்டி பத்தி தான் பேசுவாரு. எமிலி டர்கிம் சோசியல் ஆர்டர். ஓகேங்களா? இந்த ஆர்டர்னு ஒண்ணு இருக்குல்ல. சோ அவங்களுக்குன்னு உள்ள வேல்யூஸ் அத வந்து டீச் பண்ணணும். இவங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற சோசியல் ஒரு என்ன சொல்றது நம்மளுக்குன்னு ஒரு கோல் இருக்கு. ஒரு என்ன சொல்றது உரிமைகள் இருக்கிற மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு பணி இருக்கும்ல. அதை பத்தி சொல்லணுங்கிறத இது பண்ணிருப்பாரு. ஹெர்பர்ட் ஸ்பென்சர் என்ன சொல்லியிருப்பாருன்னா பிராக்டிக்கல் லைஃப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், நம்ம லைஃப் எப்படி வாழணும், இந்த சயின்ஸ் அண்ட் ஸ்கில் ரெண்டையும் சேர்த்து வாழணுங்கிறது ஹெர்பர்ட் ஸ்பென்சரோடது. பவுலோ பவுலோ என்ன பண்ணிருப்பாருன்னா கிரிட்டிக்கல் கன்சைசஸ். ஓகேங்களா? கிரிட்டிக்கலா யோசிக்கணும். ஒரு விஷயம் அவங்க இப்படி சொல்றாங்கன்னா ஆமாவான்னு பாக்குறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் யோசிக்கணுங்கிற யோசிப்பாரு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆகஸ்ட்ல ஓட்ட பத்தி சயின்டிபிக்கா திங்க் பண்ணணும்னு பேசிட்டோம். நிர்வாக பணி மேக்சிமம் அதிகமா இருக்கும். நல்லா மேக்ஸ் வெப்பர் அப்படி நிர்வாக பணியை பார்க்காம விட்டா வெப் கட்டிடும்னு வச்சுக்கோங்க. வெப்பா கெட்டவங்கள அப்படி வச்சுக்கோங்க. கார்ல் மார்க்ஸ் வந்து என்ன பேசிப்பாரு? சரி சமம் இன்இக்வாலிட்டியை தூக்கியிருப்பாரு. நம்ம கார்ல் மார்க்ஸ் எனக்கு உங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவர் பேசுனது அதுதான். எம்எல்ஏ டர்கி டர்க்கி அப்படிங்கறதுல வந்து ஒரு டர்க்கி டவல் யூஸ் பண்ணீங்கன்னா சோசியலி அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு டவல் யூஸ் பண்ணும்ல. சோசியல் ஆர்டர். ஓகேங்களா? எம்ஐல் ஸ்மைல் சோசியல் ஸ்மைல் இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் ஏதாவது வச்சுக்கோங்க. எனக்கு திடீர்னு ஞாபகம் இல்லை. ஹெர்பர்ட் ஸ்பென்சர். சோ ஸ்பென்சர்ல வந்து போறீங்க, பைக்ல போறீங்கன்னா நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு பிராக்டிக்கல் லைஃபுக்கு எப்படி ஓட்டணுமோ அப்படி ஓட்டணும். பறக்கக்கூடாது ஸ்பென்சர்ல. பிராக்டிக்கல் லைஃப். பவுலோ ஃப்ரீரைடர் சொல்லியிருக்காரு. பவுலோ ஒரு பால் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. கிரிட்டிக்கல் திங் இப்படி போட்டா பால் அடிப்போமா, அப்படி போட்டா அடிப்போமான்னு எல்லாத்தையும் யோசிச்சுட்டு போடுறதுதான் இந்த பவுலோ ஃப்ரீரி. ஃபயரா பால் விடுறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கேட்கிறேன் எப்படி சொல்றீங்க. கார்ல் மார்க்ஸோட கீவேர்டு என்னது? இந்த போட்டாங்க கார்த்திகை கிண்டு கிண்டா போட்டாங்க. எனக்கும் சேர்த்து போட்டாங்க. இன்இக்வாலிட்டி. ஓகேங்களா? சோ ஸ்பென்சர் ஹெர்பர்ட் ஸ்பென்சர்னா என்னது? ஸ்பென்சர் பைக்ல எப்படி போகணும்? எஸ். கார்ல் மார்க்ஸ் வந்து இன்இக்வாலிட்டி எல்லாரும் ஈக்குவலா இருக்கணும், லிபரேட்னா சுதந்திரமா இருக்கணும்னு பேசிப்பாரு. பிராக்டிக்கல் லைஃபுக்கு ஏத்தாப்புல சொல்யூஷனை பாக்குறது நம்மளுக்கு அவர்கிட்ட தான் வரும். யார்கிட்ட வரும்? ஹெர்பர்ட் ஸ்பென்சர்ல வரும். பவுல் பால் போடுறாங்க. ஃபயரின்னு சொல்லலாம். பவுலி என்ன சொல்லிருப்பாரு? கிரிட்டிக்கல் திங்கிங் பண்ணி தான் பால் போடணுங்கிற பத்தி பேசிப்பாரு. இந்த ரோல் ஆஃப் பியூரிகசியை பத்தி பேசினவர் யாரு? பியூரோகசி. அது எதுல வரும்? வெப். மேக்ஸ் வெப்பர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுல என்ன கான்செப்ட் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங். சோ இது வந்து எல்லாருக்குமே யுனெஸ்கோன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? அந்த யுனெஸ்கோ யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன். சோ இது இன்டர்நேஷனலா நம்ம கல்ச்சரை எல்லாத்துக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி யுனிடெட் நேஷன் சில்ட்ரன் ஃபண்ட். இது ரெண்டுமே இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். இவங்கெல்லாம்
சோ குளோபலா எல்லா விஷயத்தையுமே கொண்டு போவாங்க. அப்ப நம்ம நாட்டு விஷயமும் அடுத்தவங்களுக்கு கொண்டு போவாங்க. அடுத்த நாட்டு விஷயமும் நமக்கு அதனாலதான் இன்டர்நேஷனல் டே செலிப்ரேட் பண்றது, குளோபல் ஈவென்ட், வேர்ல்டு ஃபெஸ்டிவல். எதுக்காக வ இந்த நம்ம சைடு கூட ஓணம் செலிப்ரேட் பண்ணுவோம்னா, நாங்க அதையும் வரவேற்கிறோம். கேரளாவும் எங்க இந்தியாக்குள்ள தானே இருக்கு. அந்த பாகுபாடு இல்லாம எல்லாரும் ஒண்ணா வர்றது, இந்த மாதிரி அவங்க நிகழ்ச்சியா இருந்தாலும் இங்க கொண்டு வரதா. பொங்கலை ஏன் சமத்துவ பொங்கலா கொண்டாடுறோம்? எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் உள்ள வரணும். குளோபல் ப்ராப்ளத்தை பத்தி பேசுறது. அதெல்லாம் நீங்க வந்து என்விரான்மென்ட் ப்ராப்ளத்தை பத்தி பேசுறதுல இந்த கான்செப்ட்ல வரும். இது வந்து இன்டர்நேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங்காக. நேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் அதே மாதிரி தான் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ற, அந்த ஓணம் செலிப்ரேட் பண்றது, நம்மளோட தலைவர்களை பத்தி பேசுறது, இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்றது, ரிபப்ளிக் டே, ஹீரோஸ், நேஷனல் ஹீரோஸ்க்கு அந்த நாள்ல பெரிய இது பண்றது, கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸை வந்து புரிஞ்சுக்கிறது. உங்களுக்கே தெரியும். என்ன சொல்றது, இந்த விஷயங்கள்லாம் நாட்டுக்கு தப்பா பண்றதுன்னா அதை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன் வேல்யூ நேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங். இது இன்டர்நேஷனல்ல எல்லாம் வரும். நேஷனல் தமிழ்நாடு உட்பட எல்லாத்தையும் சேர்த்து எல்லாரும் வர்றது நேஷனல். அதனாலதான் இந்திய குடிமக்கள் நம்ம எல்லாரும் அதுல ஒற்றுமையா இருக்கணும். நெக்ஸ்ட் 3 எஜுகேஷன் இருக்கு. ஒரே வார்த்தையில முடிச்சுறேன். பீஸ், வேல்யூ, என்விரான்மெண்ட். பீஸ்னா அமைதி சம்பந்தப்பட்டது. ஓகேங்களா? அதுல எதனாலும் பாத்துக்கோங்க. நான் வயலன்ஸ் பத்தி பேசணும், ஜஸ்டிஸ் பத்தி பேசணும். வேல்யூங்கிறது என்னது? மாரல், எத்திக்கல். என்விரான்மெண்ட்ங்கிறது நேச்சருக்கு எதெல்லாம் வேணுமோ அதை பத்தி பேசுறது. இவ்வளவுதான். இதுல வேற ஒண்ணுமே இல்லை. பீஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்றது, நான் வயலன்ஸ் பத்தி கொண்டு போறோம். வேல்யூ எஜுகேஷன்ல நம்ம மாரல் வேல்யூஸை கொண்டு போறோம். என்விரான்மெண்ட்ல இந்த எஸ்டிஜி கோல்ஸ் எல்லாம் இருக்கும். சோ அதெல்லாம் கொண்டு போறது வேணும்னு அந்த பேஜ் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. பீஸ் எஜுகேஷனுக்கு நீங்க காந்திஜி எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அப்புறம் எல்பிஜின்னு கொடுத்திருப்பாங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். லிபரலைசேஷன் அப்படிங்கிறது என்னன்னா அட்டானமி, ஃப்ரீட். அதாவது நீங்களே கரிக்குலமா சூஸ் பண்ணிக்கலாம். நீங்களே எவ்வளவு வைக்கணும், இது மாதிரி எல்லாமே நீங்க உங்களுக்கு பிளெக்சிபிளா வைக்கிறது வந்து லிபரேஷன். லிபரேஷன்னா என்ன சொல்றது, தனியா ஒரு ஃப்ரீயா இருக்கிறது. ஓகேங்களா? கவர்மெண்ட் கண்ட்ரோல் கம்மியா இருக்கும். லிபரேஷனா ஒரு இன்ஸ்டியூட் இருக்குன்னா. சோ இதுல என்னன்னா ரெகுலேஷன் எல்லாம் புவரா இருக்கும். ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்காது. அவங்களுக்கு ஏத்தாப்புல மாறிப்பாங்க. பிரைவேடைசேஷன்னா பிரைவேட் இன்ஸ்டியூட் மாதிரி. இவங்க கவர்மெண்ட் கூட டச்ல இருப்பாங்க. பட் பிரைவேட்டா இவங்க சில முடிவுகள் எடுத்துக்கலாம். அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக அவங்க ஏதாவது ஸ்பெண்ட் பண்றது எல்லாம் பண்ணிக்கலாம். குளோபலைசேஷன்னா எல்லாத்தையும் உள்ளடக்கியது. குளோபல் ட்ரெண்ட், நாலேஜ், இன்ஸ்டிடியூஷன் எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி ஆன்லைன் லேர்னிங் கொண்டு வரணும். அப்பதான் ஃபாரின் ஸ்டூடெண்ட்டுக்கும் இங்க இருந்து படிக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கொண்டு வரணும். பட் இதுல பிரச்சனை என்னன்னா, நம்மகிட்ட இருந்து படிச்சுப்பாங்க. அது எல்லாத்தையும் சும்மா படிச்சுட்டு பிரெயின் ட்ரெயின் ஆகலாம். ஓகேங்களா? பிரெயின் ட்ரெயின் என்னது, நமக்கு படிச்சுட்டு அடுத்த கண்ட்ரிக்கு போய் வேலை பார்க்கறது. பிரெயின் வேஸ்ட்னா படிச்சுட்டு யூஸே இல்லாம இருக்கிறது. சோ இதுதான் பிரெயின் வேஸ்ட், பிரெயின் ட்ரெயின் ஆகலாம். சோ இதுதான் எல்பிஜில சொல்லிருப்பாங்க. லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். லிபரல் ஃப்ரீயா இருக்கிறது. கவர்மெண்ட் கண்ட்ரோல் எதுவுமே இருக்காது. அவங்களே எல்லாமே பண்ணிக்கலாம். பிரைவேடைசேஷன்னா பிரைவேட்டா பண்ணுவாங்க. பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் ஞாபகம். குளோபல்னா குளோபலை சம்பந்தப்படுத்தி எல்லாம் பண்ணுவோம். ஆன்லைன் லேர்னிங் மூலமா அடுத்தவங்களுக்கு உங்க இன்ஸ்டிடியூஷன்ல தெரிய வைக்கிறீங்க. எஸ்ஆர்எம் நினைக்கிறேன். ஆன்லைன் லேர்னிங் ஒன்று கொண்டு வந்தது. ஐஐடி கொண்டு வந்தது. இதெல்லாம் குளோபலைசேஷனை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த நம்ம என்விரான்மெண்ட் எஜுகேஷன் பார்த்தோம்ல, அதுலதான் இந்த எஸ்டிஜின்னு ஒன்று வரும். யுனைடெட் நேஷன் எஸ்டிஜி கோல்ஸ் வரும். 17 கோல் இருக்கு. ஓகேங்களா? சோ நிறைய பத்தி பேசியிருப்பாங்க. இதுல முக்கியமா ஒரு 4 கோல் வந்து எஜுகேஷனை பத்தியே பேசியிருக்கோம். அந்த எஜுகேஷன் அதுல ஒரு 4வது கோல் எஜுகேஷனை கொடுக்கணும். ஓகேங்களா? இன்க்ளூசிவ் எல்லாரும் இருக்கணும். லைஃப் லாங் லேர்னிங் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். லிட்ரஸி, நியூமரசி எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அது கூட என்னெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு முதல்ல 3வது கோல் ஹெல்த், ஹைஜீனான ஃபுட்டு, நல்ல ஹெல்த்தியான லிவிங் இருந்தாதான் படிக்கணும்னே வருவாங்க. நீங்க படிக்க வரீங்கன்னா அங்க ஈக்குவலிட்டி இருக்கணும். ஆண் பெண் பாகுபாடு இல்லாம எல்லாத்துக்கும் கிடைக்கணும். 5வது கோல்ல பேசியிருப்பாங்க. 8வது கோல்ல ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன். ஒரு டீசென்டான ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன ஸ்கில் வேணுமோ அதை சொல்லி கொடுக்கணும். 13வது என்விரான்மெண்டல் எஜுகேஷன். அதாவது உங்களுக்கு என்னென்ன இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. சிகரெட் குடிச்சா உங்களுக்கும் பாதிப்பு, வெளியே புகை விடுறதால என்விரான்மெண்ட்டுக்கு பாதிப்பு. இந்த மாதிரி விஷயங்களை கனெக்ட் பண்ணுது. சோ இந்த 4 கோலுமே இது கூட கனெக்ட் ஆயிருக்கும். முக்கியமான கோல் 4. உங்களுக்கு எஜுகேஷன் கிடைச்சிச்சுன்னா இந்த 4 கோலையும் உங்களால ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? இவ்வளவுதான் இதுல உங்க சொல்ல வருது. எஸ்டிஜியோட ஃபுல் ஃபார்ம் என்னது? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். இல்லையா? 3, 5, 8, 13. 3 + 5 8. அதுக்கப்புறம் ஒரு 13 தூக்கி போட்டுக்கோங்க. இந்த 4 பேரும் முக்கியமா குவாலிட்டி எஜுகேஷனுக்குள்ள கோல் இது. எஸ், குவாலிட்டி எஜுகேஷனுக்குள்ள கோல் 4வது கோல். ஓகேங்களா? பிசிக்கல் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசிக்கல் எஜுகேஷன் உங்களுக்கு தெரியும். பிசிக்கல் ஃபிட்னஸ், யோகா, ஸ்போர்ட்ஸ், எக்ஸசைஸ் மூலமா கத்துக்கிறது. ஹெல்த் எஜுகேஷன்னா நியூட்ரிஷன், ஹைஜீனிக்கா சுத்தமா இருக்கிறது, டிசீஸ ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது. இதெல்லாம் பத்தி பேசுறது ஹெல்த் எஜுகேஷன். என்ன எஜுகேஷன் எல்லாம் பார்த்திருக்கோம்? வேல்யூ எஜுகேஷன் பார்த்திருக்கோம், என்விரான்மெண்ட் எஜுகேஷன் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு எஜுகேஷன் பார்த்துமே, அது என்னது?
இதெல்லாம் உங்களுக்கு காமன் கொஸ்டின். பீஸ் எஜுகேஷன் பார்த்திருக்கோம். அப்புறம் பிசிக்கல் ஹெல்த், ஜெண்டரோட பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு அது தெரியும். ஒரு ஒரு என்ன சொல்றது, என்ன வேறுபாடு, ஆண் பெண் வேறுபாடு இல்லாம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதா. ஜெண்டர் ரோல் பயாஸா இருக்கக்கூடாது. ஸோ டெக்ஸ்ட் புக்ஸ்லயே சில ஸ்டீரியோ டைப் இருக்கும், அதெல்லாம் மாத்தணும். கரிக்குலம்லயே ஒரு சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் வந்து பேட்டி பச்சோ பேட்டி பதோ, சேவ் த கேர்ள் சைல்டு, எஜுகேட் த கேர்ள் சைல்டுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கஸ்தூரிபாய் காந்தி பாலிகா வித்யாலயான்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி அண்டர்ல கேஜிபிஏ பிபி, அப்புறம் ஆர்டி ஆக்ட் 2000லயும் எல்லாத்துக்கும் எஜுகேஷன்ங்கிறதுலயும் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்க்கும் உண்டு. ஸ்காலர்ஷிப் ஃபார் கேர்ள்ஸ். ஸோ இதெல்லாம் பாலிசி கொண்டு வந்து ஜெண்டரை ஈக்குவலா கொண்டு வரதுக்கு நிறைய ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் இருக்கு. போஸ்ட் மேட்ரிக் ஸ்காலர்ஷிப், 9வதுக்கு மேல ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்குன்னு போல பெண் குழந்தைங்களுக்குன்னு ஒரு ஸ்கீம். சிபிஎஸ்இ உதான்னு சொல்லிட்டு ஸ்டெம் கோச்சிங், ஐஐடி வந்து ஜேஇ மூலமா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட், எக்கனாமிக்கலி வீக்கர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டெம் எஜுகேஷன், சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேக்ஸ் இவங்க எல்லாத்தையும் கம்ப்யூட்டர் மூலமா ஈஸியா கத்துக் கொடுக்கறது இந்த சிபிஎஸ்இ தான். நேஷனல் ஸ்கீம் ஃபார் இன்சென்டிவ் ஃபார் கேர்ள்ஸ் ஃபார் செகண்டரி எஜுகேஷன், எதுவும் 8th அண்ட் 9th என்ரோல் பண்ண எல்லாத்துக்குமே கொடுக்குறது. இது ரெண்டுமே 9th மேலதான். யூஜிசியோட சிங்கிள் சைல்டு, ஒரு வீட்டுல ஒரே ஒரு பெண் குழந்தை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறது. அதெல்லாம் பிஎஸ்டி படிக்கிறவங்கலாம் 20,000 30,000 வரையும் கொடுக்குறாங்க மந்த்லி. ஸோ இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் கேர்ள்ஸுக்குன்னு தனியா இருக்கு. சாரி, இது வந்து கட் ஆகி பேஸ்ட் இருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 2வது இது 3 தான் முடிக்க முடியும் போல. பார்க்கலாம். ஓகேங்களா? இவ்வளவுதான் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்க கான்செப்ட். பீஸ், எஜுகேஷன், லிபரலைசேஷன். ஓகேவா? இதை பார்த்துட்டு ஓகேவான்னு சொல்லுங்க. ஆல்ரெடி ஒண்ணு பார்த்தாச்சு, இருந்தாலும் ஓகேவான்னு சொல்லுங்க. இந்த பாட்டு உங்களுக்கே தெரியும். ஓகே, யா கொஞ்சம் கேப் விட்டேன்னா 3வது யூனிட் முடிச்சிட முடியும், 4வது யூனிட் தொடங்க கூட முடியாது. அப்ப லாஸ்ட் 3 யூனிட் விட்டுடலாமா? இந்த 3 முடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு பிரேக் கொடுக்கலாம்னு பாக்குறேன். மோட்டிவேட் பண்ணுமா? மோட்டிவேட், எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க. இந்த யூனிட் எல்லாம் 2 நாள்ல முடிக்க முடியுமா முடியாதுன்னு எனக்கு இப்பதான் டவுட்டே ஆகுது. ஓகே, கட் பண்ணும். ஹிஸ்டரி முடிச்சிடலாம். ஓகே, நான் முடியுமா? இந்த ஹிஸ்டரியை மட்டும் முடிச்சிடுறேன், ஏன்னா நான் அதுல ரொம்ப எல்லாம் கொண்டு வரல, டப்புன்னு முடிச்சுட்டு போயிடறேன். சோ ஹிஸ்டரி டெவலப்மெண்ட்ல கான்செப்ட் அண்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா சங்கம் ஏஜ், பக்தி மூமெண்ட், சோலா பீரியட், பிரிட்டிஷ் பீரியட்னு பிரிக்கிறாங்க. சங்கம் ஏஜ் அப்படிங்கிறது லிட்ரஸி, தொல்காப்பியம், எட்டுத்தொகை, 10 பாட்டு எல்லாம் வரும். பக்தி மூமெண்ட்ல நாயன்மார், ஆழ்வார், சிதம்பரம், ஸ்ரீரங்கம் அந்த டெம்பிள் பத்தி வர்றது. சோலா பீரியட்ல தஞ்சாவூர் அந்த மேனுஸ்கிரிப்ட பத்தி வர்றது. பிரிட்டிஷ் பீரியட்ல உங்களுக்கு இந்த காலேஜஸ், முக்கியமா 1840 பிரசிடென்சி காலேஜ்ல இருந்து கொஸ்டின் கேட்கலாம். 1857 தான் இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் மிஷனரி ஸ்கூல், பிரிட்டிஷ் பீரியட்ல தான் ஆரம்பிச்சாங்க. 40, 57. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் எஜுகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி 1916 இவங்க தான் முதல்ல மிட் டே மீல் ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. அவங்க சும்மா அந்த லோக்கல்ல இருக்கிற ஸ்கூலுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? 1921 கம்யூனல் ஜீவோன்னு சொல்லிட்டு அது மூலமா தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கம்யூனிட்டி பேஸ்டா உள்ள ரிசர்வேஷனுக்கு எல்லாம் இவங்க தான் அடித்தளம். காஸ்ட் டாமினன்ஸ்க்காக தான் இந்த ஜீவோவே போட்டாங்க. இப்ப எல்லாம் இருக்கக்கூடாது. அது முக்கியமா நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நிறைய ஆக்சஸ் வேணுங்கிறதுக்காக போராடினது அந்த 1921 வந்த கம்யூனல் ஜீவோ கவர்மெண்ட் ஆர்டர்ல அவங்க கொண்டு வந்தது. சோ 1922 மிட் டே மீல்னு கொண்டு வந்திருக்காங்க. யாரு? தியாகராய செட்டி அண்ட் நடேச முதலியார் இவங்க எல்லாம். சோ இதை கொண்டு வந்து கொஞ்சம் பக்கத்துல இருக்க ஸ்கூல்ல எல்லாம் கொடுத்து இது பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம யாரு காமராஜர் அவர்கள் எல்லாருக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு கொண்டு வந்தது. சோ அதுக்கு அடித்தளம் 22 போட்ட விதை தான் அங்க வளர்ந்துச்சு. அதனால விதை போட மறக்காதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் வளரும். யாராவது வளர்த்துட்டு போறாங்க. விதைய போட்டது நீங்க தான், மாறாது. திராவிடன் மூவ்மெண்ட் 1925 இருந்து பெரியார் ஈவி ராமசாமி ஸ்டார்ட் பண்ணது. முக்கியமா சுயமரியாதை இயக்கம் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி காஸ்ட் பேஸ்டா அப்போஸ் பண்ணிருப்பாங்க. இவங்களுக்கு தான், இந்த ஜாதிக்கு தான் இவ்வளவு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் அப்போஸ் பண்ணி ஈக்குவலிட்டியை கொண்டு வந்திருப்பாங்க. முக்கியமா உமன்ஸ் எஜுகேஷனை பத்தியும் திராவிட கட்சிகள் தான் பேச ஆரம்பிச்சிருக்கோம். டிஎம்கே. சோ அதுக்கப்புறம் டிஎம்கே மூவ்மெண்ட்னு சொல்லிட்டு அண்ணாதுரை, கருணாநிதி அவங்க மெயினா இருந்துகிட்டு டியூஷன் ஃபீயை வந்து விளக்குறது, ஸ்காலர்ஷிப் புவர் ஸ்டூடெண்ட் கொடுக்குறது, எஸ்சி ஓபிசி ஸ்டூடெண்ட் கொடுக்குறது, ஹையர் எஜுகேஷன் அவங்களை வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களும் மேல கொண்டு போனதெல்லாம் டிஎம்கே பீரியட்ல இருந்துச்சு. அப்புறம் ஏடிஎம்கேல மெயினா வந்து எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா அவர்கள். சோ இவங்க 69% ரிசர்வேஷன், அது பெரிய பெரிய பெருசா பேசப்பட்டது. அதே மாதிரி லேப்டாப், பைசைக்கிள், யூனிஃபார்ம் காஸ்ட், என்விரான்மெண்ட்டுக்காக இந்த மழைநீர் சேகரிப்பு இதெல்லாம் அவங்க கொண்டு வந்தாங்க. சோ இதுவும் இந்த மாதிரி வெல்ஃபேர் கொண்டு வந்து இவங்க எல்லாம் சேர்ந்ததுதான் நம்ம இப்ப இருக்கிறது.
யாரை பத்தி பேசினாலும் இதெல்லாம் யோசிச்சுதான் நம்ம பேசணும். உங்களுக்கு ஒருத்தரால கொஞ்சம் அதிகமா கிடைச்சிருக்கலாம். பட் எல்லாராலையும் எல்லாமே கிடைச்சிருக்கு. கவர்மெண்ட் தான் பண்ணுதுன்னா, இந்த ஸ்கீமை யோசிக்கிறதுக்கும், அவங்களுக்கும் அந்த மாதிரி பண்றதுக்கு ஒரு இது இருக்குல்ல. அது யார் கவர்மெண்ட் ஆனாலும் கொஞ்சம் மரியாதையா திட்டலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இருக்கும். பட் மரியாதையா மட்டும் நம்ம திட்டிட்டோம் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த தலைமுறைக்கு மரியாதையை கத்துக் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது யூனிவர்சிட்டி, ஸ்கூல் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மூலமா கத்துக்கிறாங்க. எஸ்சிஆர்டி, டிஐடின்னா என்னன்னா, எஸ்சிஆர்டிங்கிறது ஸ்டாண்டர்ட் இல்ல. ஃபுல் ஃபார்ம் போட மாதிரி யாராவது போட்டுருங்க. எஸ்சிஆர்டிக்கும் டிஐடிக்கும் எனக்கு உண்மையா மைண்ட் ஃபாஸ்டா போறதால யோசிக்கல. ஸ்டேட்டோட தான் கரிக்குலம் போடுவோம். ஓகே, அது மாதிரி நான் சொல்லிடுறேன். இதுல என்னன்னா கரிக்குலம் டெவலப்மெண்ட் அண்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் கிரியேஷன் எஸ்சிஆர்டில நடக்கும். அதே மாதிரி நேஷனலுக்கு வந்து என்சிஆர்டின்னு சொல்லுவாங்கல்ல. என்சிஆர்டி சிபிஎஸ்சி புக் இருக்குல்ல. சோ இது வந்து எஸ்சிஆர்டி ஸ்டேட்டுக்குள்ள புக்ஸ் இது பண்றது, கரிக்குலம் டெவலப் பண்றது. டிஐடிங்கிறது டீச்சருக்காக ட்ரைனிங் அண்ட் கெப்பாசிட்டி ப்ரோக்ராம் நடத்துவாங்க. டிஐடி டைட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். ஓகேங்களா? ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங்கிறது வந்து எஸ்சிஆர்டி. இதுவே என்னன்னு போட்டிருந்தாங்கன்னா நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் வரும். டிஐடின்னு என்னது? டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் அப்படின்னு அக்ஷயம் கனிமொழி எல்லாமே சொல்றாங்க. டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். ஓகேங்களா? சோ இது ரெண்டும் தான் இந்த எஜுகேஷன் எல்லாம் முக்கியம். அதே மாதிரி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இப்போதைக்கு தமிழ்நாட்டுல 2021லயே 48, 21, 22லயே 47. கண்டிப்பா இப்ப நம்ம 25 தாண்டி போயிருக்கோம். நமக்கு 47 இருக்கும்போது நேஷனல்ல வெறும் 28% தான் ஹையர் எஜுகேஷனுக்கு போயிருக்காங்க. உமன் என்ரோல்மெண்ட் 47% மேல இருக்கு. எஸ்சிக்கே 42% மேல இருக்கு. இந்த மாதிரி அதாவது லோயர் அவங்க மார்ஜினலைஸ் பண்ணிருக்காங்களா, அதுல இருந்து விமன் மார்ஜினலைஸ் பண்ணது எல்லாத்தையுமே இது பண்ணி காமிச்சிருக்காங்க. தமிழ்நாடு வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கு காரணம் நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா கட்சிகளும் அதுக்கு முன்னோடியா இருந்திருக்காங்க. கீ ஸ்கீம் நம்ம நிறைய இல்லம் தேடி கல்வி, ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட், புதுமை பெண் இப்போ ரீசெண்டா உள்ளதெல்லாம் போட்டிருக்கேன் ஓவராலா. சோ இதனால எல்லாருமே படிக்க முடியுது. மார்ஜினலைஸ் குரூப்பா இருந்தா கூட படிக்க முடியுது. இதான் எஜுகேஷனல்ல பேசுவோம். ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறதுல மெடிக்கல், இன்ஜினியரிங், லா, டீச்சிங் இதுக்கெல்லாம் யூனிவர்சிட்டி நிறைய பில்ட் பண்ணாங்க. எய்ம்ஸ் தெரியும்ல உங்களுக்கு, ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் 2012 மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் மெடிக்கலுக்காக, இன்ஜினியரிங்காக கிண்டில உள்ள இன்ஜினியரிங் காலேஜ் ஐஐடி மெட்ராஸ், லாக்காக மெட்ராஸ் லா காலேஜ், டீச்சிங்காக லேடி வில்லிங்டன் டீச்சர் ட்ரைனிங் 1935 ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டின்னு சொல்லி 2005 ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ப்ரொஃபஷனல் எஜுகேஷனுக்காக கொண்டு வந்த யூனிவர்சிட்டிஸ். லிபரல் ஆர்ட், சோசியல் சயின்ஸ், ஹியூமனிட்டில என்ன பேசிருப்பாங்க? ஆன்சியன் பீரியட்ல இந்த லிபரல் ஆர்ட்ங்கிறது நம்ம ஆர்ட், கலைகள், சோசியல், ஹியூமனிட்டி எல்லாத்துக்கும் சேர்த்தே சொல்லிட்டேன். உமன் போயிட்டு 50 பேருக்கு மேல பெண் புலவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க லிட்ரஸியை பத்தி, மியூசிக், சயின்ஸ் ரிலேட்டடா பேசியிருக்காங்க. மெடிவல் பீரியட்ல, மெடிவல்னு என்னது? மத்திய காலம்னு சொல்லுவாங்க. அப்போ டெம்பிள் பேஸ்ட் எஜுகேஷனா இருந்திருக்கு. அப்போ என்னன்னா ரிலிஜனை பத்தி, கிராமர், பிலாசபி, காஸ்ட் பத்தி ரெஸ்ட்ரிக்டடா தான் இருந்திருக்கு. பிரிட்டிஷ் பீரியட்ல தான் இங்கிலீஷ் பேஸ்ட் மாடர்ன் எஜுகேஷனை கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து காலேஜ் தான் இந்த பிரசிடென்சி காலேஜ் 1940லயே வந்துருக்கு. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்ல தான் இந்த மாதிரி ப்ரீ எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப், தமிழ் மீடியம் இந்த மாதிரி எல்லாமே கொண்டு வந்ததெல்லாம் இப்பதான். சோ தமிழ் லிட்டரேச்சர்ல சங்க காலம், மத்திய காலம், மாடர்ன் பீரியட்னு பிரிச்சுட்டாங்க. அப்ப தொல்காப்பியம், எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு எல்லாம் இருக்கு. அகம் புறம் சம்பந்தப்பட்ட தீம்ஸ் வச்சு பண்ணிருக்காங்க. ஔவையார், ரச்சனகிரியார், பெண் புலவர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க. இங்க வந்து பக்தி அது என்னமோ பேசுவாங்க மறந்துட்டு. அப்புறம் கம்பராமாயணம், ஆத்திச்சூடி, 5 இதிகாசங்கள் இதை பத்தி நாயன்மார், ஆழ்வார்லாம் இருக்காங்க. மாடர்னா உள்ளதுல மாடர்ன் போயட்ரி, சுவாமிநாத ஐயர், சுப்பிரமணிய பாரதி, பாரதாசன், கல்கி இந்த மாதிரி எல்லாரும். சோ ஆர்கிடெக்ட பொறுத்தவரையும் பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், நாயக்கர்கள் இவங்க எல்லாம் இப்படிப்பட்ட இதெல்லாம் இது பண்ணிருக்காங்க. பெயிண்டிங்ல சோழர்கள், தஞ்சாவூர் டெம்பிள் தான் பெயிண்டிங்க்கு பெஸ்ட். போக்கு சம்பந்தப்பட்ட ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட், வுட்ல பண்றது, பேஸ்கெட் ஃபைபர் ப்ராடக்ட்ல பண்றதெல்லாம் இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல போகும். ஆர்ட்ல ஆன்சியன்ட்ல கூத்து எல்லாம் இருந்திருக்கு. பக்தி மூமெண்ட்ல வில்லுப்பாட்டு, மெடிவல் பீரியட்ல பகவத மேலான்னு ஒண்ணு இருக்கு. மாடர்ன் பீரியட்ல இப்போ பம்மல் சம்பந்த முதலியார், மனோகரா பிளே நாடகங்கள் மூலமா, அண்ணாதுரை நாடகங்கள் மூலமா கொண்டு வரதுல மியூசிக்கல் அண்ட் டான்ஸ் வந்து பறை,
கரகாட்டம், வில்லு பாட்டு இதெல்லாம் வந்து கிளாசிக்கல் அண்ட் ஃபோக் மியூசிக்கா எல்லாத்துக்கும் கொண்டு வரதுக்காக இப்படி டிரான்சிஷன் மாற்றம் வந்துகிட்டே இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் சைட்டை பொறுத்தவரையும் இதுதான் மகாபலிபுரம். சோ இது வந்து 1986ல யுனெஸ்கோ வந்து அதிகாரம் கொடுத்து இதை வந்து ஒரு என்ன சொல்றது நம்மளுக்கு பாரம்பரிய சின்னமா சொல்லியிருக்காங்க. மகாபலிபுரம் அல்லது பிரகதீஸ்வரர் டெம்பிள், நீலகிரி மவுண்டைன், வெஸ்டர்ன் காட் இது எல்லாமே நம்மளுக்கு இப்ப என்னது நம்ம பாரம்பரிய சின்னங்களா போய்கிட்டே இருக்கு. சோ எத்தனிக் குரூப்னா தமிழ், நம்ம இந்தியாக்குள்ள பாத்தீங்கன்னா தமிழ் இருக்கு, தெலுங்கு, கன்னடா, மலையாளி, ட்ரைபல் குரூப், ஆங்கிலோ இந்தியன், முஸ்லீம், கிறிஸ்டியன், இந்து இந்த மாதிரி இன்னும் நிறைய பிரிவுகள் இருக்கு. நான் இப்ப மட்டும் இதை போட்டிருக்கேன். ஃப்ரீடம் ஃபைட்டர்னா நீங்க வி.ஓ. சிதம்பரம், கப்பலோட்டிய தமிழன், சுப்பிரமணிய பாரதி, சத்தியமூர்த்தி, திருப்பூர் குமரன், கொடிக்காத்த குமரன் சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர் இருந்திருக்காங்க. விமன் லீடரை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் விமன் மினிஸ்டர் ருக்மணி லட்சுமிபதி, விமன் சட்டசபையில இருந்த ஃபர்ஸ்ட் உமன் வந்து முத்துலட்சுமி ரெட்டி. இவங்க தான் தேவதாசி முறையை அபாலிஷ் பண்ணது, ஒழிச்சது. ஹோம் ஆனி பெசன்ட் வந்து ஹோம் ரூல், பீசோபஸ்டிக் வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா அவங்க வந்து கொண்டு போனாங்க. சுப்புலட்சுமி வந்து கல்ச்சரல் அம்பாசிடர், பாரத ரத்னா அவார்டு வாங்கினாங்க. தர்மாம்பால் வந்து விடோ மேரேஜ் வந்து ரீமேரேஜ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. மூவலூர் ராமாமிர்தம் வந்து அவங்க தேவதாசி சிஸ்டத்தை அபாலிஷ் பண்ணாங்க. முடிச்சிட்டோம் முடிச்சிட்டோம் 3வது யூனிட் முடிச்சிட்டோம். ஓகேங்களா, இவ்வளவுதான் அந்த ஹிஸ்டரி. லாஸ்ட்ல போன நினைச்சேன் இதுதான். ஓகேங்களா, இப்ப பார்த்தா உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஓகேன்னா ஓகே போடுங்க, பக்கானா பக்கா போடுங்க. ஃபாஸ்டா தான் போனேன், பட் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சோசியல் சயின்ஸ் 10வது வரையும் படிக்க வச்சாங்களே, மண்டையில இருந்திருக்கும் கண்டிப்பா. இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க சைக்காலஜில? 30 இல்ல 10 எதுக்கு எழுதுறீங்களோ இந்த இதுல இருந்து வந்தா எப்படி எழுதிடலாம் அப்படின்னு சொல்ல போறீங்க. எஸ் சசினா மேம், என்ன அக்கா 80K என்ன பக்காதான் அக்காவாயிடுச்சா? இப்ப யோசிச்சு பாருங்க. என்ன யோசிச்சு பார்க்கலாம் தெரியுமா? ஆஹ் இப்போ ஏன் இந்த இன்ஸ்டியூட்ல ஒர்க் பண்ற யாருக்கிட்டனாலும் ஓகேங்களா, பாண்டியன் சார், வெண்ணிலா மேம், இன்னும் உங்களுக்கு கிளாஸ் எடுத்த டீச்சர்ஸ் இருக்காங்க, நானும் அந்த லிஸ்ட்ல வருவேன். சோ அவங்க கிட்ட உங்களோட வெற்றிய நீங்க பேசுறீங்க, எப்படி பேசுவீங்க? எல்லாருமே நிக்கிறோம், எல்லாருக்கிட்டையும் பேசுங்களேன். ஒரு நிமிஷம் டைம் தரேன். சூப்பர் தேவி மேம், சூப்பர் வனிதா மேம். அப்படியே ஆசிரியர் அகாடமியை கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கோங்க.